இப்போது நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி அதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் ஒன்று ஒன்று. இப்போது ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் என்ன, நான் முதல்ல ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு முறையும் சொல்கிறது அதுதான். எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லா வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஐபிசியோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன்ஸ், அங்கே என்னென்ன வார்த்தைகள் வரப்போதோ, பின்னாடி என்னென்ன வார்த்தைகள் கொண்டு வராங்களோ, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம், இந்த சட்டத்தின் படியும் பொதுவாகவே என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லிட்ட பிறகு பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சரி எக்ஸப்ஷன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. அது ஃபஸ்ட்டு டெஃபினிஷனை கொடுத்துட்டு, அந்த டெஃபினிஷன் உண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு, பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ், அதில் வந்து எது எதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கலாம், யார் யாருக்கு எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு தென் எது பொதுன்னு பார்ப்பாங்க. இப்போ நமக்கு வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா அப்போ நாடு தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. அதனால் நாட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்கள், அதுக்கடுத்தது நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், அப்போ பொருளாதாரத்துக்கு எதிரான செய்யக்கூடிய குற்றங்கள், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அரசாங்க எப்படி நடக்கும், அரசாங்க ஊழியர் மூலமாக நடக்கும். அப்போ அரசாங்க ஊழியர்னா யாருன்னு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசாங்க ஊழியர்கள் அவர்கள் செய்கிற குற்றங்கள் மற்றும் அவர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள், இதை அப்படியே பிரிச்சுட்டே வந்துடுவாங்க. பிரிச்சுட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொது அமைதி எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்ட பிறகு அழகாக வந்து இண்டிவிஜுவல் பொது மனித பாதுகாப்புக்கு என்னென்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி கொண்டு வரும்போது தான் சொத்துக்களுக்கு எதிரான குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கொண்டு வந்து சாப்டர் 17 கொண்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போது ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் அப்படின்னு சொன்னாலே அதோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா தெஃப்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து தெஃப்ட். ஏன்னா அந்த தெஃப்ட்டு தான் வந்து மினிமம் ஒரு பார்ட், ஒரு ஒரு அஃபென்ஸினுடைய வி கேன் சே தட் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் மினிமம் பார்ட் ஆஃப் தி அஃபென்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மேக்ஸிமம் என்னன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், ஒன்று ஒன்றா. கூடவே இதில் வந்து ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றத்தை வந்து டெஃபினேஷன் முதல்ல கொடுக்கணும் இல்லையா, என்னென்ன செயல்கள் செய்தால் குற்றம், அதற்கு அடுத்தது வந்து அந்த செயல்களுக்கு எந்த வகையான தண்டனை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படின்றத அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதில் பேசிக் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தெஃப்ட், தமிழில் திருட்டு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அதுக்கு அந்த டெஃபினேஷன் ஸ்லைடில் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா whoever intending to take dishonestly any movable property out of the possession of any person without that person's consent moves that property in order to such taking is said to commit theft. அப்போது ஒருத்தன் வந்து திருடிட்டான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த தெஃப்ட் அதுக்கு உண்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்டென்டிங் டு டேக் டிஸ்ஆனஸ்ட். ஸோ அந்த இன்டென்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் அதுதான் வந்து மஸ்ட் இன் கேஸ் ஆஃப் தெஃப்ட். இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அல்லது ஒரு மீட்டிங்கில் போகிறேன். இப்போ இந்த ஜூம் மீட்டிங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜூம் மீட்டிங்கில் நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன் பர்சனில் நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். மேடம் வந்து ஒரு அருமையான காலர் மைக்கு என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த காலர் மைக்கை முடிச்சிட்ட பிறகு எடுத்து அப்படியே பேக்கெட்டில் எடுத்து போட்டு போயிடுறேன். மறந்து போயிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மறந்து என்ன பண்ணுறேன், ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே வரைக்கும் போகிறேன். ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே வரைக்கும் போகிறேன். போயிட்ட பிறகு ஞாபகம், ஐயோ நம்ம மறந்து எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐ ஹவ் நாட் கமிட்டட் எனி அஃபென்ஸ். இப்போது அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே போன பிறகு எதுக்கு இது எதுவுமே திருப்பி கொடுக்கணும், நல்லா இருக்கே நம்மளே எடுத்துகிட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ தெஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் தட் பிளேஸ். எப்போ என்னோட டிஸ்ஆனஸ்டி இன்டென்ஷன் எனக்கு வந்துட்டோ அந்த இடத்துல இருந்து தான் வந்து தெஃப்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால்
இப்போ நான் ஆடிட்டோரியத்தில் தான் எடுக்கிறேன். அப்போ எடுக்கும்போதே என்னோட இன்டென்ஷன் வந்து டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் தான். ஏன்னா அடுத்தவங்க பொருளை நான் கொடுத்துடணும், ஐ கேனாட் டேக் இட். அப்போது எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் வந்துடுறதால அங்கேருந்து வி ஆர் கால்குலேட்டிங் இட் ஆஸ் தெஃப்ட். அடுத்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி நமக்கே தெரியும், மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ பொதுவாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அல்லாத எல்லா சொத்துக்களும் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். பின்னாடி எழுதி போட்டிருக்கேன். கார்போரியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து கம்ஸ் வித் தி பர்வியூ ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அடுத்து அவுட் ஆஃப் தி பொசஷன் ஆஃப் எனி பர்சன். நமக்கே தெரியும் பர்சன்னா யாருன்றது வந்து டிஃபைன் அண்டர் செக்ஷன் 11 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட். அதில் கொடுக்கும்போது பர்சன் அப்படின்னு கொடுத்துட்டு இன்க்ளூடிங் கம்பெனிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட்னு கொடுத்துருவாங்க. அப்போ பர்சன்னா பெரும்பாலும் நம்ம வந்து ஹியூமன் பீயிங் தான் கன்சிடர் பண்ணுறோம். டிசீஸ்டு பர்சன், இறந்து போன ஒரு நபரை வந்து பர்சன்னே நம்ம சொல்கிறது கிடையாது, டிசீஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போது பர்சன் அப்படின்னா ஒரு அலைவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கிட்டேருந்து கொண்டு போனால் மட்டும்தான் இந்த அஃபென்ஸ் வரும், தட் இஸ் தெஃப்ட் வரும். அலைவாக இல்லாத ஆட்கள் டிசீஸ்டு பர்சனுக்கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டு போகிறாங்கன்னா இட் வில் நாட் அமௌண்ட் டு தெஃப்ட். இது இந்த தெஃப்டினுடைய அனதர் ஃபார்ம் அப்படின்னு வந்துடும் செக்ஷன் 404. அப்போது தெஃப்ட் அப்படின்னு சொன்னால் அதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் மெயினாக வந்து டிஸ்ஆனஸ்ட்லி டேக்கிங் அண்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்தவுட் தட் பர்சன் கன்சென்ட், யாருடைய பராமரிப்பில் அல்லது யாருடைய அனுபவத்தில் அல்லது யாரிடம் ஒரு சொத்து இருக்கிறதோ அந்த நபருடைய அனுமதி இல்லாமல், அதாவது அவருடைய நாலேஜ் இல்லாமல் மூவ்ஸ் தட் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை மூவ் பண்ணுறாங்க, எடுக்கிறோம். மூவ்ஸ் தட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்துட்டாலே இப்போ வந்து we have committed the offense of theft. அவ்வளோதான். ஸோ அப்போது தெஃப்ட்டுக்கு உண்டான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அது இல்லாமல் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சரியா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன், அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது முக்கியம். ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் இட் ஷுட் பி டேக்கன் அவே ஃப்ரம் தி பொசஷன் ஆஃப் ஏ பர்சன். இட் ஷுட் பி டேக்கன் அவே ஃப்ரம் தி பொசஷன் ஆஃப் ஏ பர்சன். அதுக்கு அடுத்தது வித்தவுட் த பர்சன் கன்சென்ட், அந்த நபருடைய ஒப்புதல் இல்லாமல் கொண்டு போகணும். இதெல்லாம் தான் நம்ம தெஃப்டில் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போது மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அடுத்தது? ஏன்னா அங்கே மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து இது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு நம்ம அதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே வந்து நம்ம ஐபிசிலேயே டெஃபினிஷனில் செக்ஷன் 22ல் சொல்லுவாங்க வாட் இஸ் மீன் பை மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி. அதில் அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னா இட்ஸ் இஸ் இன்டெண்டட் டு இன்க்ளூட் கார்போரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவரி டிஸ்கிரிப்ஷன் except land and things attached to the earth or permanently fastened to anything which is attached to the earth. ஸோ பூமியில் இல்லையா, பூமியோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய எந்த பொருளும் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எக்ஸப்ஷனில் கொண்டு வராங்க. வெறும் கார்போரியல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து, கார்போரியல் ப்ராப்பர்ட்டினா எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் இட் வேரிஸ் இல்லையா. அதில் அப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த எக்ஸாம்பிள் பின்னாடி வரும்போது சொல்கிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஸ் சூன் அஸ் இட் இஸ் அட்டாச் டு தி எர்த் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் சிவியர்ட் ஃப்ரம் தி எர்த் அப்படின்னு வந்துச்சுனாவே இமீடியட்டாக இட் பிகம்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுபோல் வந்துடும். இப்போது இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாலே வேரியஸ் ஆக்டில் வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் இருப்பாங்க 1897. அதில் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன, எந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லாத எல்லா ப்ராப்பர்ட்டியும் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அதில் வந்துடும். பட் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அதில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட்ஸ் ஸ்டாண்டிங் டிம்பர், growing crops and grass, fruit upon and juices in trees, and property of every description except immovable property and leave.
அதே போல் கம்பெனிஸ் ஆக்டில் எடுத்துட்டோம், இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா தி ஷேர்ஸ் ஆர் அதர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி மெம்பர் இன் எ கம்பெனி ஷால் பி மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதனுடைய கண்டிஷன் என்ன? இட் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள் இன் எனி மேனர் ப்ரொவைடட் பை தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் ஒரு டெஃபினேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ஒரு டெஃபினேஷன், இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் ஒரு டெஃபினேஷன் மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒவ்வொன்றுத்துல சொல்கிறாங்க. ஆனால் இந்த மூணுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கார்போரியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் நோ வே மென்ஷன் அபவுட் தி கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. அதுக்காக தான் வந்து நம்ம டெஃபினேஷன் ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. பட் it differs from the definition given in the above 3 acts as if exclude corporate rights which are not so perishable as obligations of all kinds. அப்போ பூமியில தான் இருக்குது சால்ட்டு, அந்த சால்ட்டை நம்ம போய் எடுக்கிறோம். whether that salt is a movable property, it's a movable property. அதே போல் இப்போ ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அந்த கோர்ட்டில் இருக்கிற கேசஸில் ப்ராப்பர்ட்டி வரும்போது ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆஃப் தி கேஸ் அப்படின்னாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி லைக் செக் எல்லாமே வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி இன் த மீனிங் வித்தின் த மீனிங் ஆஃப் திஸ் கோட். ஐ திங்க் தட் இஸ் திஸ் செக்ஷன். ஸோ இந்த 378 டெஃபினிஷனில் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எங்கெங்கெல்லாம் வந்துடுதோ அது மொத்தமே வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் சொல்லியிருப்பேன். மூவபிள் ப்ராப்பர்ட்டி இதுல இருந்து ஒண்ணா ஓகேங்க சார். நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரெக்கார்டிங் நாட் ஸ்டேபிள்னு வந்து ஓகேங்க சார். ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக கொஞ்சம் ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்து அப்படியே ஆரம்பிச்சிடுங்க சார். அகைன் வந்து இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லா, சட்டத்தை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறவங்க அவ்வளோ அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆக்டை பற்றி எப்பவுமே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது தான். அந்த ஆக்டை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஆக்டில் வந்து என்னென்ன நம்ம வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறோம், கோடு, அந்த கோடில் என்னென்ன வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்னென்ன பொருள், அர்த்தம் என்ன அப்படின்றதுக்காக எல்லாமே கம்ப்ளீட்டாக டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த டெஃபினேஷன்ஸை கொடுத்துட்ட பிறகு அடுத்து நமக்கு வந்து நாடு தான் முக்கியம் அப்படின்றதால அந்த நாட்டிற்கு எதிரான குற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கொண்டு வருவாங்க. சரி, குற்ற செயல் கொண்டு வரோம் அப்படின்னும் போது யார் யாருக்கு இப்போ நாட்டு அப்படின்னு ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், நாட்டில் ஒவ்வொரு போஸ்ட்டும் நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு போஸ்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு மனிதர்கள் செய்கிறாங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ், அவங்களாம் யார் யாருக்கெல்லாம் அதில் வந்து ஜென்ரல் எக்ஸப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்ட பிறகு நாட்டிற்கு எதிராக என்னென்ன குற்றங்கள் செய்வாங்க அல்லது செய்கிறாங்க, அந்த செய்கிறதுக்கு உண்டான தண்டனைகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ நாட்டிற்கு எதிரான குற்றங்கள் வந்துட்ட பிறகு அடுத்தது பொது அமைதி, நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பொதுவாக அமைதியாக வாழறதுக்கு உண்டான செயல்கள்லாம் என்னென்ன இருக்கணும், அந்த பொது அமைதிக்கு எது பாதகம் உண்டாக்குமோ அதுலெல்லாம் கொண்டு வந்து ஒரு அது பிறகு நாட்டு முக்கியமானது வந்து பொருளாதாரம். ஸோ அந்த பொருளாதாரம் வேணும்னா அந்த பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் இவங்க வந்து டேப்பெல்லாம் கவர்மெண்ட் அரசு நாணயங்கள் அது மாதிரிலாம் அதெல்லாம் கொண்டு வந்துடும். பொதுவாக வந்து அஜாக்கிரதையாக பண்ணக்கூடிய சில செயல்கள் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க, நெக்லிஜென்ட். அது மாதிரி லைனாக ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு மனிதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சில குற்றங்கள் அப்படின்னு கொண்டு வருவாங்க. மனிதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்கள்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மனிதர்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சில குற்றங்கள் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டு வரப்பட்டது தான் வந்து சாப்டர் 17 வந்து ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் தெஃப்ட். எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸாக இருந்தாலும் அதில் பேசிக் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தெஃப்ட், திருட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதில் கூடவே சட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், அப்புறம் அதுக்கு உண்டான பீனல் ப்ரொவிஷன் அப்படியே கொண்டு போவாங்க. டெஃபினேஷனு, பீனல் ப்ரொவிஷன்.
மறுபடியும் ஒரு டெஃபினிஷன், அதுக்கு உண்டான தண்டனை, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ தெஃப்ட் அப்படின்றது செக்ஷன் 378 தெஃப்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த தெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினேஷனில் ஸ்லைடில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. Whoever intending to take dishonestly any movable property out of the possession of any person without that person's consent moves that property in order to such taking is said to commit of theft. அப்போது நான் சட்டத்தில் அடிக்கடிக்கு சொல்கிறது தான், ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு கமா, ஒரு புள்ளி ஸ்டாப், ஒரு செமிகோலன், கோலன் எதுவாக இருந்தாலும் சரி, அதே போல் அண்டு, ஆறு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா இம்பார்ட்டண்ட். அதை கொஞ்சம் மாற்றி போட்டிங்க அப்படின்னா கூட மாறிடும். இப்போ இதில் ஹூவர் கம்மா போட்டுருப்பாங்க. இப்போ யாராக இருந்தாலும் சரி, ஏன் அந்த ஹூவருக்கு அப்புறம் ஒரு கம்மா ஒன்று போட்டிருக்காங்க? அதுனா யாராக இருந்தாலும், இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, என் ப்ராப்பர்ட்டி என்னை தவிர வேற யாரும் கொண்டு போக முடியாது இல்லையா? ஆனால் எதுக்காக ஹூவர்னு ஒரு இடத்துல நிறுத்துறாங்கன்னா, யாராலும் சரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ளூடிங் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. எனக்கு சொந்தமான ஒரு பொருளையே கூட நான் திருடலாம். நான் திருடனா இட் இஸ் அன் அஃபென்ஸ். எந்தெந்த சூழ்நிலையில் அது வரும்ன்றதுக்காக பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த பின்னாடி கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனுக்கு முன்னாடியே வந்து ஒரு முத்தாய்ப்பாக ஒரு கமா ஒன்று போட்டிருப்பாங்க. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஹூவர் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சாதாரணமாக படிக்கும்போது என்ன பண்ணுவோம், ஹூவர் இன்டென்டிங் டேக் எனி அவுட் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் எனி பர்சன் வித்தவுட் தட் பர்சன் கன்சென்ட். வித்தவுட் தட் பர்சன் கன்சென்ட்னா யார்? ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. என்னோட கன்சென்ட் இல்லாமல் அவங்க கொண்டு போனாங்கன்னா, யார் கொண்டு போனாலும் சரி. அப்போது என்னுடைய ப்ராப்பர்ட்டி யார் கொண்டு போனாலும் சரி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னை தவிர வேறு யார் கொண்டு போனாலும் சரி, இட் இஸ் அன் அஃபென்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல அழகாக ஹூவர்னு ஒரு கமா போட்டுட்டு யாராக இருந்தாலும் சரின்றதை பின்னாடி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கமாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும். அப்போ அந்த கமாக்கு என்ன அர்த்தம்? இன்க்ளூடிங் மைசெல்ஃப், என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நானே கூட திருடலாம். அது வந்து எப்போ அந்த திருட்டாகும்? அதுக்கு தான் வந்து அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆக்ட் ஆர் ஒமிஷன் மேட் பனிஷபிள் அண்டர் லா இஸ் டைம் பீங் ஃபோர்ஸ்னு சொல்லுவேன். ஸோ அந்த செயல் ஆக்ட் ஆர் ஒமிஷன் இஸ் அன் அஃபென்ஸ். அப்போது ஹூவர்ன்ற வார்த்தையில் எப்படி நான் இன்க்ளூட் ஆகிறேன் அப்படின்னா, என்னுடைய செயல்கள் எனக்கு எதிராக, என்னுடைய சொத்துக்கு எதிராகவே சில சமயங்களில் என்னுடைய செயல்கள் குற்றமாகும். அதுக்கு தான் அதனுடைய மீனிங். ஹூவர் அப்படின்னு அழகாக சொல்லி ஒரு கமா போடுறாங்க பாருங்க. இப்போது இன்டெண்டிங் டு டேக் டிஸ்ஆனஸ்ட்லி, டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனோட அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு போகணும். எந்த ப்ராப்பர்ட்டியை, வெதர் த ப்ராப்பர்ட்டி இஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டினா இட் இஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அவுட் ஆஃப் தி பொசஷன் ஆஃப் எனி பர்சன், அடுத்த நபருடைய பொசஷனில் இருந்து யாராக இருந்தாலும் சரி. இப்போ அந்த கமாவோட அர்த்தத்தை இங்கே படிச்சீங்கனாலும் உங்களுக்கு புரிய பாருங்க. ஓவர் இன்டென்டிங் டிஸ்ஆனஸ்ட்லி எனி மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி பொசஷன் ஆஃப் எனி பர்சன் வித்வுட் தட் பர்சன் கன்சென்ட். அப்போ யாரோட பொசஷனில் இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்பர்ட்டியை யாராக எடுத்தாலும் சரி, அது என்ன பண்ணணும்? மூவ் தட் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை மூவ் பண்ணணும். எதுக்காக? இன் ஆர்டர் டு சச் டேக்கிங், அதை எடுத்துக்கணும் போகிறதுக்காக. ஏன் முன்னாடியே சொல்கிறேன், இன்டென்டிங் டு டேக் டிஸ்ஆனஸ்ட்லின்றாங்க பாருங்க. அந்த டேக்கிங்காக அந்த ப்ராப்பர்ட்டியை மூவ் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் அமௌண்ட் டு தெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போது மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இங்கே செக்ஷன் 11 வந்து பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் சொன்னேன். ஏன் 11 பர்சன், ஹூ இஸ் எ பர்சன் சொல்லிட்டு ஐபிசியில் செக்ஷன் 11 டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதில் டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எனி பர்சன் இன்க்ளூடிங் கம்பெனிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் 11 பர்சன் அப்படின்னாவே எனி லிவிங் ஹியூமன் பீயிங் which will not include animals. அனிமல் கிட்ட இருந்து ஒரு பொசஷனை நம்ம எடுக்க முடியாது, அனிமல் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி திருட முடியாது அப்படின்ற கேட்டகரி எனி பர்சன். அனிமல்ஸ் இங்கே சேர்க்க மாட்டாங்க, அது தனியான அஃபென்ஸாக போயிடும். பட் எனி பர்சன் அப்படின்னா எந்த மூவபிள், ஐ மீன் லிவிங் பர்சன் யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து எடுக்கக்கூடியது மட்டும்தான் தெஃப்ட் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ வாட் அபவுட் த டிசீஸ்டு பர்சன்? சில ப்ராப்பர்ட்டி இஸ் த பொசஷன் ஆஃப் எ டிசீஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டிசீஸ்டு பர்சன் கிட்ட சொன்னால் அது தெஃப்ட்ன்ற கேட்டகரியில் வராத தவிர வேறு என்ன அஃபென்ஸ் வரும் அப்படின்றது அங்கே சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 404. இதுதான் வந்து டெஃபினிஷன் ஃபார் தெஃப்ட். அடுத்து இதில் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, வாட் இஸ் மீன் பை தட் மூவபிள் ப்ராப்பர்ட்டி
அதில் மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இன்டெண்டட் டு இன்க்ளூட் செக்ஷன் 22ல் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் மீன் பை மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா இன்டெண்டட் டு இன்க்ளூட் கார்போரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் except land and things attached to the earth are permanently fastened to anything which is attached to the earth. பூமியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய சரியா எந்த ப்ராப்பர்ட்டியும் அல்ல எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த 22ல் டெஃபினேஷனில் மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் இன்க்ளூட் கார்போரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி டிஸ்கிரிப்ஷன் எக்ஸப்ட் அட்டாச் டு தி எர்த் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போது மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஷல் மீன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவரி டிஸ்கிரிப்ஷன் எக்ஸப்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தவிர மற்ற ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டினா விச் இன்க்ளூட் ஸ்டாண்டிங் டிம்பர், growing crops and grass, fruit upon and juice in trees, and property of every description except immovable property. இங்கேயும் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தவிர மற்ற ப்ராப்பர்ட்டி. ஆனால் அதில் வந்து ஸ்டாண்டிங் டிம்பரு, க்ரோயிங் கிராப்பு அண்ட் கிராஸு எல்லாத்தையுமே அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். பட் கம்பெனிஸ் ஆக்டில் பார்க்கும்போது தி ஷேர்ஸ் ஆர் அதர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி மெம்பர் இன் ஏ கம்பெனி. ஸோ அந்த மெம்பர் ஆஃப் த கம்பெனியோட ஷேர்ஸு அல்லது எந்த இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி எல்லாமே மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அது கூடவே என்னன்னு கேட்டால் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கம்பெனியில் டிரான்ஸ்ஃபரபுளாக இருக்கக்கூடியது எல்லாமே மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து. ஸோ நமக்கு வந்து ஐபிசியை பொறுத்த வரைக்கும் அந்த டெஃபினேஷனை ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. சரியா, கார்போரியல் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் தி டெஃபினேஷன்ஸ் given in the above 3 acts. அந்த 3 ஆக்டில் சொன்னதை விட இதில் கொண்டு போட்டிருப்பாங்க. as it is excludes corporeal rights which are not so perceivable as obligations of all kinds. பூமியிலேருந்து அட்டாச் பண்ணி பூமியை விட்டு வெளியே எடுத்தோன்னே இட் பிகம்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் அதுக்காக தான் எக்ஸாம்பிள் வந்து சால்ட் இருக்குது. நான் கடலில் சால்ட் இருக்குது, அந்த கடற்கரை ஓரத்தில் உப்பளங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதே போல் கோர்ட்டில் சில ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கேஸ் நம்ம ரெலவெண்ட் பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ பேப்பர்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆஃப் தி கேஸ் அண்ட் செக் எல்லாமே வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. எதில் கேட்டிங்கன்னா வித்தின் திஸ் செக்ஷன். இந்த செக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன் பிரகாரம் வந்து எல்லாமே வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. இப்போது ஒவ்வொரு பிரிவின் கீழையும் ஒரு சட்டம் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது கீழே எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இல்லஸ்ட்ரேஷன்ஸ்னு கொடுப்பாங்க. இது மூணும் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அந்த சில சமயங்களில் வந்து அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நமக்கு சரியாக புரியாது, அல்லது அதில் ஏதோ சம் ஆம்பிகுட்டி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இது இப்படியாச்சே அப்படியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்ததை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்படி பண்ணுற சமயத்தில் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்னு கொடுக்குறது. ஒவ்வொரு சட்டத்தின் கீழும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதில் கொடுக்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா a thing so long as it is attached to the earth not being movable property is not the subject of theft. ஸோ ஒரு பொருளானது பூமியில் வந்து அட்டாச்சாக இருக்கிற வரைக்கும் இட் இஸ் நாட் தி சப்ஜெக்ட் ஆஃப் தெஃப்ட். தெஃப்ட்ன்ற சப்ஜெக்டில் வராது. ஏன்? அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்றதால. ஆனால் பட் இட் பிகம்ஸ் கேப்பபிள் ஆஃப் பீயிங் த சப்ஜெக்ட் ஆஃப் தெஃப்ட்னா ஆஸ் சூன் அஸ் இட் இஸ் சிவியர் ஃப்ரம் தி எர்த். எப்போ பூமியில் அட்டாச்சாக இருக்கிற வரைக்கும் அது தெஃப்ட்ன்ற டெஃபினேஷனுக்குள்ளே வராது, ஏன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லைன்றதால. ஆனால் பூமியை விட்டு நீங்கள் எடுத்துட்ட உடனே வந்து இட் பிகம்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தெஃப்ட் அப்படின்றதால அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக மாறி போயிடுதுன்றாங்க. அடுத்தது a moving affected by the same act which affect the severance may be a theft. இப்போ அந்த மூவிங் அது எடுக்கிறது பூமியிலேருந்து எடுக்கக்கூடியது, பூமியை விட்டு எடுக்கிறோம் செவியரன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா மேபி எ தெஃப்ட்னே இங்கே கொடுத்துருவாங்க. இட் ஷால் பி எ தெஃப்ட்னு கொடுக்கறது கிடையாது, மேபி எ தெஃப்ட். அதான் சொன்ன பாருங்க, ஷாலு மே எல்லாமே அந்த வார்த்தைகளை போடும் என்னன்னு பார்க்கணும். மேபி எ தெஃப்ட் ஏன்னா எனக்கு வந்து அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா? அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்து தெஃப்டா இல்லையான்றது வரும். அதர் இன்க்ரீடியன்ட் நத்திங் பட் இதை பொறுத்த வரைக்கும் டிஸ்ஆனஸ்ட்,
இன்டென்ஷன் இல்லையா, டிஸ்ஆனஸ்ட்லி. ஏன் அப்படின்னா, நான் கொஞ்சம் முன்னாடியே அந்த எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிள் சொன்னேன். என் வீட்டில் ஒரு சந்தன மரம் வருது அப்படின்னா, அந்த சந்தன மரம் பக்கத்து வீட்டுக்குள்ள கிளைகள்லாம் பாய்ச்சிருக்கு, அந்த கிளைகளால் அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வந்து அதை கட் பண்ணி தள்ளனேன் அப்படின்னு சொன்னால், ஐ ஹவ் நாட் கமிட்டட் எனி அஃபென்ஸ், தெஃப்ட் அஃபென்ஸ் நான் பண்ணலை. பட் அதையே வந்து நான் விற்கணுன்ற இன்டென்ஷனோட நான் கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஐ ஹவ் கமிட்டட் தி அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மூவிங், பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய மூவிங் இட் செல்ஃப் பிகம்ஸ் எ தெஃப்ட்ன்றாங்க. அப்புறம் இப்போ அடுத்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்தீங்கன்னா, எ பர்சன் இஸ் செட் டு காஸ் a thing to move by removing an obstacle which prevented it from moving or by separating it from any other thing. வேற ஒன்றும் இல்லை, ஒரு அப்டாக்கிள், ஒரு ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் இருக்குது, அந்த டாக் செயினை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஐ வாண்ட் டு டேக் த டாக். நான் அந்த செயினை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணி நாய் தூக்கிட்டு போயிடுறேன். ஸோ அதுதான். ஸோ அந்த அப்டாக்கிளை நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்க, அந்த ரிமூவ் பண்ண உடனே அது தெஃப்ட் அப்படின்ற வந்துடும். அந்த அப்டாக்கிள் எடுத்தாலும் தெஃப்ட்னு வந்துடுது அப்படின்றாங்க. அதான் அதுக்கு அடுத்தது, a person by any means causes an animal to move is said to move that animal and to move everything which in consequence of the motion so caused moved by that animal. ஒரு அனிமல் இருக்கு, அந்த அனிமலை வந்து நான் எடுத்துட்டு போறேன். அனிமல் மட்டும் கிடையாது, அனிமலோட வேற எதனா பொருட்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா, மாடு இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு, மாட்டையும் வண்டியும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுறேன் இல்லையா. அப்போ மாடு இருக்கு, மாடு கழுத்தில் ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க, காசு கட்டி வச்சிருக்கிறாங்க, ஏதோ சம் ப்ராப்பர்ட்டி கட்டி வச்சிருக்காங்க, மாட்டை எடுத்துகிட்டு போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை சேர்த்து கொண்டு போயிடுறேன் அப்படின்னு வரோம். இப்போ இதில் நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கன்சென்ட் அவுட் ஆஃப் தட் பர்சன்ஸ் கன்சென்ட் அப்படின்னு கொடுக்குறோம் பாருங்க. அப்போ கன்சென்ட் என்ன, அப்போ ரைட்டிங்கில் கொடுக்கணுமா, இல்லை ஓரலாக வந்து சொல்லணுமா, வாய்மொழியாக சொல்லணுமா அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய கன்சென்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கன்சென்ட் மே பி எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட் and may be given either by the person in possession or by any person having for that purpose authority either express or implied என்றார். ஸோ மூவிங் த ப்ராப்பர்ட்டி வித்தவுட் தட் பர்சன் கன்சென்ட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கன்சென்ட் வந்து எக்ஸ்பிரஸ் கன்சென்ட்டாக இருக்கலாம் அல்லது இம்ப்ளைடு கன்சென்ட்டாக இருக்கலாம். அது யாரோட பொசஷனில் இருக்கோ அவங்க கொடுக்கலாம், அல்லது யாராவது அத்தாரிட்டி அந்த கன்சென்ட் கொடுக்கறதுக்கு அத்தாரிட்டியாக இருக்கலாம். ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், இது மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பு, பிரதர்ஸு அல்லது ஆஃபீஸ், அது மாதிரி சில இந்த ரிலேஷன்ஸ், அந்த பர்சன் அத்தாரிட்டி ஹேஸ் டு ஹேவ் அத்தாரிட்டி டு கிவ் தட் கன்சென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சில இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, ஜட்டோட கிரவுண்டில் வந்து ட்ரீஸ் இருக்குது, அந்த ட்ரீஸை நான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கட் பண்ணுறேன், அவரோட கன்சென்ட் இல்லாமலே கட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஐ ஹவ் கமிட்டட் தெஃப்ட். அடுத்தது என்ன பண்ணுறேன், பக்கத்து வீட்டில் ஒரு டாக் இருக்குது, அந்த டாகை நான் எடுத்துகிட்டு போகணும், அந்த டாகை எடுத்துகிட்டு போகணும், அல்லது ஒரு மாடு இருக்குது, அந்த மாட்டை நான் எடுத்துகிட்டு போகணும். நான் என்ன பண்ணுவேன், அந்த மாட்டுக்கு வந்து சும்மா அப்படி புல் காமிக்கிறதுன்னு சொல்ல பாருங்க, மாட்டுக்கு வந்து புல் அல்லது இந்த நாய்க்கு பிஸ்கட்டு அது மாதிரி எதனா ஒன்று காமிச்சிட்டு அழகாக நான் மட்டும் பேக்கெட்டில் போட்டுன்னு போயிடுவேன். அந்த டாகோ அல்லது அந்த அனிமலோ என்ன பண்ணணும், அது பேக்கெட்டில் இருக்கிறதால அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும். வந்துச்சுனாலே எப்போ அந்த மாடோ அல்லது டாகோ வந்து எப்போ என் பின்னாடி வர ஆரம்பிச்சதோ அப்போவே வந்து ஐ ஹவ் கமிட்டட் தெஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு மாட்டு வண்டி இருக்குது, அந்த மாட்டு வண்டியில் வந்து நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்கிறாங்க, சரியா. அந்த மாடுன்னு ஒரு டைரக்ஷனில் போயிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அந்த மாட்டில் இருக்கிற ட்ரெஷர் ஐ மீன் பொருட்களெல்லாம் நான் எடுக்கணுன்றதுக்காக அந்த மாட்டை வந்து வேறு ஒரு டைரக்ஷன் டைவெர்ட் பண்ணிடுறேன். எதுக்காக, அந்த மேலே இருக்கிற அந்த மாட்டு வண்டி மேலே கட்டியிருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளடிக்கணுன்ற இன்டென்ஷனோட நான் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹவ் கமிட்டட் தெஃப்ட் அப்படின்னு. இப்போது எனக்கு வந்து என் வேலைக்காரன், பட் வேலைக்காரனுக்கு தனி பனிஷ்மெண்ட்டு தான் தனியாக இருக்குமே தவிர,
டெஃபினேஷனில் வரும்போது தெஃப்ட்னு இல்லஸ்ட்ரேஷனில் கொடுக்கும்போது இது எல்லாமே கொடுத்துருவாங்க. என்னோட வேலைக்காரன் இருக்கிறான், அவங்ககிட்ட நான் வந்து ஒரு தட்டை கொடுக்குறேன், ஒரு எவசியில் தட்டை கொடுக்குறேன், இல்லை சில்வர் பிளேட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு அதை தூக்கிட்டு ஓடி போயிடுறான். என்கிட்ட உரிமையை, என்கிட்ட அனுமதி வாங்காமல் போயிடுறான் அப்படின்னாலே அவன் வந்து தெஃப்ட் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு ஃபர்தர் டெவலப்மெண்ட்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு வெளியூருக்கு போகிறேன். வெளியூருக்கு போகிறதால நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஒரு தங்க பிளேட்டை ஒரு வேர் ஹவுஸில் கொடுக்குறேன். நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் பத்திரமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல கோல்ட் ஸ்மித்துக்கிட்ட கொடுத்து விற்றுறாரு. விற்றுட்டு இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக யாரோட பொசஷனில் இருக்கு? என்னோட ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நான் அந்த வேர் ஹவுஸ் கீப்பர்கிட்ட கொடுத்ததால இட் இஸ் இன் இஸ் பொசஷன், என்னோட பொசஷனில் கிடையாது. ஸோ என் பொசஷனில் இல்லை, ஜட்டோட பொசஷனில் தான் இருக்குது. அப்போ யாரோட பொசஷனில் இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி மூவ் ஆனது அப்படின்னு சொன்னால் ஜட்டோட பொசஷனில் இருந்தால் மூவ் ஆகுது, என்னோட பொசஷனில் இருந்து மூவ் ஆகலை. அவனோட பொசஷனில் யார்கிட்ட வேர் ஹவுஸ் கீப்பர் பொசஷன்லேருந்து மூவ் ஆகுது அப்படின்னா வெதர் தட் அஃபென்ஸ் இஸ் தெஃப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் அமௌண்ட் டு தெஃப்ட். அந்த நபர் வந்து யார்கிட்ட நான் கொடுத்தனோ அந்த வேர் ஹவுஸ் இல்லை, ஆனால் அவர் வேறு சில அஃபென்சஸுக்கு வந்துடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அப்போது இப்போ அந்த பொசஷன் எப்படி வருது, அல்லது அந்த டிஸானஸ்ட் இன்டென்ஷனோட அவங்க செய்யக்கூடிய செயல்கள் இருக்குப்பா, அந்த செயலை பொறுத்து தான் வந்து அஃபென்ஸா அல்லதுடைய தெஃப்டா அல்லது தெஃப்ட் ரிலேட்டட் அதர் அஃபென்சஸா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இங்கே என்ட்ரஸ்ட்மெண்ட்டு நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்றதால இட்ஸ் நத்திங் பட் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். பட் தெஃப்ட்ன்ற டெஃபினேஷனில் வராது. இப்போது என்னோட வீட்டிலேருந்து ஒரு ஆள் வராரு, வீட்டில் டேபிள் மேலே ஒரு ரிங்கு வச்சுருக்கேன், கோல்டு ரிங்கு டேபிள் மேலே வச்சுருக்கிறேன். நான் டேபிள் மேலே வச்சது அவர் தூக்கிட்டு போயிடுறாரு. அப்போது அவர் என்ன அஃபென்ஸ் பண்ணார் அப்படின்னா he has committed the offense of theft. ஏன், இட் இஸ் இன் மை பொசஷன். இப்போ அதே வந்து ரோட்டில் ஒரு ரிங் இருக்குது, ஒரு கோல்டு ரிங்கு ரோட்டில் இருக்குது, அது யாரோட பொசஷனில் இருக்குது? யாரோட பொசஷன்லையுமே கிடையாது, ரோட்டில் அனாமதேயமாக இருக்குது. சரியா? அதை வந்து என்ன பண்ணணும், அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலாக யார் அதனுடைய உரிமையாளர் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கொடுக்கணும். தெர் இஸ் எ லீகல் ஆப்ளிகேஷன் ஆன் த பார்ட் ஆஃப் த பர்சன் ஹூ ஃபவுண்ட் எனி ப்ராப்பர்ட்டி ஆன் தி ரோட். அதை பண்ணாமல் அவரை எடுத்துகிட்டு போயிடுறார் அப்படின்னு சொன்னார். இப்போ இவர் என்ன அஃபென்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு, இட் இஸ் நாட் ஆஃப் தி அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட் பட் இட் இஸ் கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஆச்சா, அது மாதிரி இது போல் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன பாருங்க, அந்த ஊவர் பக்கத்தில் கமா ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து என்னோட வாட்சை என்னை வந்து ஏன் எடுத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட வாட்சை ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ச் கடைக்காரர்கிட்ட கொடுப்பேன், ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆச்சா, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாட்சை ரிப்பேர் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுக்கணும் இல்லையா, ரிப்பேர் பண்ணாருன்னா என்கிட்ட கொடுக்கணும், கொடுக்காம அவர் என்ன பண்ணுறாரு, ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். நான் என்ன பண்ணுறேன், நேராக நான் போகிறேன், நேராக போய் என்னுடைய ப்ராப்பர்ட்டி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். சரியா? இப்போது வெதர் ஐ ஹவ் கமிட்டட் எனி அஃபென்ஸ் ஆர் நாட் அப்படின்னா, இப்போது இதில் தான் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்ன மாதிரி ரெண்டு கேட்டகரி அப்படின்னு சொன்னால், இதே எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேட்டகரியில் சப்போஸ் நான் அவருக்கு எதனா பணம் கொடுக்க வேண்டி இருந்து அதுக்காக அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுருந்தாரு, அதை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால்
அது வந்து தெஃப்ட். ஸோ என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நானே எடுத்துகிட்டு வந்தேன்னா கூட தெஃப்ட். பட் அவருக்கு வந்து நான் கடை எதுவும் கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது, சரியா? அவர் சும்மாவே வச்சிருக்காரு, எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து திருடலை. ஆனால் வேற ஒரு அஃபென்ஸ் நான் பண்ணுவேன். அந்த எக்ஸாம்பிளில் என்ன அஃபென்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு. மேடம் யாரோ சம் கொஷின்ஸ் டவுட் ஏதோ கேட்குறாங்களோ? ஹலோ ஹலோ மேடம் யாரோ கொஸ்டின் கேட்குறாங்களா? எதுனா இல்ல சார், இப்ப இல்ல சார். டவுட் இல்ல சார். போஸ்ட் பண்ண சொல்றோம். இல்ல வேற யாரோ somebody raised his hand என்ற மாதிரி வந்தது, அதுக்காக. No sir, by mistake maybe sir. End of the session தான் they will. Okay, no issue. Okay. இப்போ நான் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டியை அடமானம் வைக்கிறேன். இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணுறேன், அடமானம் வைக்கிறேன். அடமானம் வச்சுட்டு அவர் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லாமே நான் பாட்டுன்னு அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்காம நேராக போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அந்த வாட்சை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டி தானே, என்னுடைய ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட நான் அடமானம் வச்சுருக்கேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஆனால் அதை நான் தூக்கிட்டு வந்துடுறேன்னா வெதர் இட்ஸ் அமௌண்ட் டு தெஃப்ட் ஆர் நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அமௌண்ட் டு தெஃப்ட் அப்படின்றாங்க. ஸோ இட் இஸ் இன் தி பொசஷன் ஆஃப் தட் பர்சன். ஸோ இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மெயின் பார்த்தோம்னா பொசஷன் வித்தவுட் தட் பர்சன் கன்சர்ன் வித் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன், இது மூணும் இருந்துச்சுனாவே எல்லா இடத்துலையுமே வந்து தெஃப்ட்ன்றது வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதனுடைய பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 years. சரி, அது சும்மா அது தேவையில்லை, பனிஷ்மெண்ட் செக்ஷன் போடணுமே போட்டிருக்கேன். தெஃப்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் 3 years ஆர் ஃபைன் ஆர் வித் போத். 3 yearsன்னு சொன்னாலே தி அஃபென்ஸ் இஸ் காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். இப்போ இதுக்கு முன்னாடி பழைய காலத்துலலாம் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்தில் ஸ்நாச்சிங், செயின் ஸ்நாச்சிங் இருக்குது பாருங்கள், செயின் ஸ்நாச்சிங்னு. பட் ஆக்சுவலாக தேர் இஸ் நோ ப்ரொவிஷன் இன் ஐபிசி ஃபார் ஸ்நாச்சிங். அந்த ஸ்நாச்சிங்கோட டெஃபினேஷனுக்கு வரத்துக்கு உண்டான அஃபென்ஸ் ஒன்றா போட்டிருப்பாங்களே தவிர ஸ்நாச்சிங்ன்ற அஃபென்ஷன் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெஃப்ட் யாராவது செயினை வந்து ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தெஃப்ட் போட்டு 379 ஐபிசின்னு போட்டு பிராக்கெட்டில் ஸ்நாச்சிங் அப்படின்னு போடுவாங்க. சில ஸ்டேட்டில் மட்டும் அமெண்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் வந்து செப்பரேட் செக்ஷன்ஸே வச்சுருக்கிறாங்க. 376, 379 ஏபின்ற மாதிரிலாம் போட்டு பஞ்சாப்லேயும் ஹரியானாவில் மட்டும்தான் வந்து ஸ்நாச்சிங்க்குன்னு தனியாக செப்பரேட்டாக செக்ஷன் இருக்குது. பட் நமக்கு வந்து தனியான ஒரு செக்ஷன் எதுவும் ப்ரொவிஷன் கிடையாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராபரி அப்படின்னு டெஃபினேஷனில் கொண்டு போகிறோம். இப்போது தெஃப்ட்டை வந்து ஒரு அக்ரவேட்டட் ஃபார்ம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட்ன்றது ஒரு பேஸ். அந்த பேசிக் அஃபென்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த அதே தெஃப்ட்டை விச் வாஸ் டன் இன் டுவெல்லிங் ஹவுஸ், வசிக்கிற வீடு, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓவர் கமிட் தெஃப்ட் இன் எனி பில்டிங், டென்ட் ஆர் வெசல் which building, tent or vessel is used as a human dwelling or used for the custody of property. அவ்வளோதான். இப்போது மனிதன் வாழக்கூடிய ஒரு இடத்திலோ அல்லது எதனா பொருட்களை வச்சு இருக்கக்கூடிய குடோனு அது மாதிரி எதனா இருக்கு பாருங்க, அந்த பொருட்களை வச்சு இருக்கக்கூடிய இடத்துல பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த 379 அக்ரவேட்டட் 380 எப்படி அக்ரவேட்டட் பண்ணா அதுல பார்த்தீங்கன்னா மினிமம் 3 years பனிஷ்மெண்ட் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இப்போ 7 years. அது ஜெனரல் கேட்டகரி கொண்டு போயிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க.
ஸோ அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் தெஃப்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டு இன்வோக் செக்ஷன்ஸ். 379 அல்லது 3 பார்க்கும்போது கூடவே சைட் பை சைட் படிச்சுட்டு வந்தாங்கன்னா தான் நல்லா இருக்கும்ன்றதுக்காக பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. மேபி ஒருவேளை ஸ்கிரீன் ஷேரும் இதுவும் பண்ணாம இருந்தா கூட வாய்ஸ் உள்ள போகாது, ஏதோ லோ பேண்ட் வித் வருது. நான் நீங்களே படிச்சுட்டு சொல்லி ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாய்ஸ் நல்லா இருக்கு, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் உள்ள போகுது. இப்போ உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு சார். சரி மேடம், நான் பிபிடி நம்ம அப்புறம் சர்க்குலேட் பண்ணிக்கலாங்க சார், ஈவினிங் சர்க்குலேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூங்க சார், தேங்க்யூ. இப்போ வந்து 380 வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 380 செக்ஷன் வந்து அது ரீநம்பர் பண்ணுறாங்க. அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ரீநம்பர் பண்ணி 380 சப்கிளாஸ் 1 அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அதிலே சப்கிளாஸ் 2 இருக்குது. சப்கிளாஸ் 2ல் வரும்போது ஓவர் கமிட் சேஃப்டி ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ஐடல், தனியாக வந்து ஐடல் ஆர் ஐகானுக்கு வந்து தனியாக இப்போது கோயில் சிலைகள்லாம் வந்து நிறைய திருடு போச்சு அப்படின்றதால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி வந்து சிலை எதனா திருடு போன கேசஸ் அது இருந்துச்சுன்னா அது ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் 380 சப்கிளாஸ் 2 தான் போடணும் அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட் இப்போ வந்து ஆசிடிஸ் அந்த அமெண்ட்மெண்ட்டு கேரி அவுட் பண்ணிட்டாங்க. அமெண்ட்மெண்ட் இருக்கு, அதில் மினிமமே வந்து 2 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ். பட் அப்கோர்ஸ் அந்த மினிமம் 2 இயர்ஸை கூட கோர்ட்டு நினைச்சால் கோர்ட்டு வந்து இல்லை பரவாயில்ல, ஃபார் குட் ரீசன்ஸ், வேலிட் அடிக்வேட் அண்ட் ஸ்பெஷல் ரீசன்ஸ் எதனா இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பெஷல் ரீசன்ஸை வச்சு கோர்ட்டில் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை மினிமம் கூட பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அதில் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போது தெஃப்ட் ஆச்சு, தெஃப்ட் இன் டுவெல்லிங் பிளேஸ் ஆச்சு. பட் அதே தெஃப்டை என்னோட சர்வெண்ட் பண்ணால் என்ன அப்படின்னு வந்துடும். இப்போ சர்வெண்ட், என்னோட சர்வெண்ட் அல்லது கிளர்க் யாராவது பண்ணால் என்ன அப்படி எப்படி வரும் அப்படின்னா அதுதான் வந்து 381 கொண்டு வராங்க. அப்போது ஓவர் பீயிங் எ கிளர்க் ஆர் சர்வெண்ட் ஆர் பீயிங் எம்ப்ளாய்ட் இன் த கெப்பாசிட்டி ஆஃப் எ கிளர்க் ஆர் சர்வெண்ட் கமிட்ஸ் தெஃப்ட். ஏன் ஓவர் பீயிங் எ கிளர்க் ஆர் சர்வெண்ட் ஆர் பீயிங் எம்ப்ளாய்ட் இன் த கெப்பாசிட்டி ஆஃப் எ கிளர்க் ஆர் சர்வெண்ட்? இப்போ பர்மனெண்ட் எம்ப்ளாயி டெம்பரரி எம்ப்ளாயின்னு சொல்கிற மாதிரி தான். யாராவது ஒருத்தரை வந்து நான் ஒரு டைம் பீயிங் ஒரு கிளர்க்காவோ அல்லது ஒரு சர்வெண்ட்டாவோ, இப்போ ஹவுஸ்மெய்ட் இருக்காங்க, ஹவுஸ்மெய்டை வந்து நம்ம போடுறோம். ஹவுஸ்மெய்டு ஒரே வீட்டில் 5 வருஷம் ஒழுங்காக வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, இல்லை ஒரு நாள் வந்துட்டு திருடிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ், யாரையும் நம்ம குறை சொல்லலை, ஃபேக்ட்டுக்காக நான் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய இருக்குது. அப்போது சர்வெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பர்மனெண்ட்டாக நம்மக்கிட்ட வேலை செய்கிற சர்வெண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது ஃபார் த டைம் பீயிங் யாராவது ஒருத்தர் ஒரு வேலை கொடுக்குறோம், இந்தப்பா ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்கிறோம், அல்லது இப்போ அந்த டேபிள் மேலே ஒரு 10 ரூபா வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வான்றோம். அந்த 10 ரூபா பக்கத்தில் பர்ஸ் இருக்குது, அந்த சர்வெண்ட்டு பர்ஸையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இட்ஸ் அமௌண்ட் டு தெஃப்ட், வேறு ஒன்றெல்லாம். அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, பீயிங் அ கிளர்க் ஆர் சர்வெண்ட் ஆர் பீயிங் எம்ப்ளாய்டு இன் த கெப்பாசிட்டி, பீயிங் எம்ப்ளாய்டு அந்த சமயத்தில் அவங்களுக்கு கொடுத்தது வேலை கொடுத்துருக்கோம், கிளர்க்காவோ இல்லை சர்வெண்ட்டாவோ கொடுத்துருக்கோம் வேலை அப்படின்னு சொன்னால் அவங்க மாஸ்டர் கிட்ட இருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய பனிஷ்மெண்ட் அக்ரவேட்டட் பனிஷ்மெண்ட், அதுக்கு 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போது அடுத்து ஒரு அக்ரவேட்டட் ஃபார்ம், வெறும் தெஃப்ட் இன் எ டுவெல்லிங் பிளேஸ், தெஃப்ட் பை சர்வெண்ட்னு கொடுத்துட்டு அடுத்து அக்ரவேட்டட் ஃபார்ம் ஒன்று கொண்டு வராங்க பாருங்கள். செக்ஷன் 382ல் இப்போது தெஃப்ட் பண்ண போகிறேன். அந்த தெஃப்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், ஏதோ சம் வெப்பன் எடுத்துன்னு போகிறேன். எதுக்காக? ஹேவிங் மேட் ப்ரிப்பரேஷன் ஃபார் காசிங் டெத். இப்போது யாராவது ஒரு நபர் ஓவர் கமிட்ஸ் தெஃப்ட்டுக்கு முன்னாடி யாராவது ஒரு தெஃப்ட் பண்ணுறாங்கன்னா, ஹேவிங் மேட் ப்ரிப்பரேஷன் ஃபார் காசிங் டெத் ஆர் ஹர்ட் ஆர் ரெஸ்ட்ரெயின் ஆர் ஃபியர் ஆஃப் டெத் ஆர் ஆஃப் அர்த் ஆர் ஆஃப் ரெஸ்ட்ரெயின் டு எனி பர்சன் அப்படின்னு கொடுப்பாங்க. இன் ஆர்டர் டு த கமிட்டிங் ஆஃப் சச் எஃபெக்ட் ஆர் in order to the effecting of his escape after committing of such death or in order to the retaining of property taken by such death. எவ்வளோ அப்படியே மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் ஒன்று திருடும் போதோ அல்லது திருட்டு பொருளை எடுத்துன்னு போகும்போதோ அல்லது திருடுறதுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து ஐ ஆம் ஹேவிங் மேட் ப்ரிப்பரேஷன். எதுக்காக? டெத்துக்காகவோ, ஒருத்தனை வந்து மரணத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு. ஒன்றில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போகிறேன் அல்லது ஒரு பிஸ்டல் எடுத்துகிட்டு போகிறேன், திருடும்போது யாராவது மாட்டினாங்கன்னா போட்டுடணுன்ற எண்ணத்தோடு போகிறேன் அப்படின்னு நான் வந்து ஹேவிங் மேட் ப்ரிப்பரேஷன், அந்த ப்ரிப்பரேஷனோட போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதான் எல்லாம் சொன்ன மாதிரி இட் இஸ் அன் அக்ரவேட்டட் ஃபார்ம்.
அதுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு சில இல்லஸ்ட்ரேஷன் ஒரு 2 சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் திருடுறதுக்கு போகும்போது நான் சொன்னேன் பாருங்கள், என்னுடைய பேக்கில் வந்து அல்லது பேண்ட் பேக்கெட்டில் துப்பாக்கி வச்சுட்டு போகிறேன். சரியா? துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அவன் என்னை தடுத்தான்னு சொன்னால் சுட்டுன்ற இன்டென்ஷனோட போகிறேன். அப்போது நான் வெறும் திருட்டு தானே போகிறேன், துப்பாக்கி வச்சுட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து இந்த கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸில் வந்துடும் அப்படின்றாங்க. அதுலேயே அடுத்த இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கணுன்னா, நான் வந்து ஒருத்தர் ஜட்டோட பேக்கெட்டை வந்து பிக் பேக்கெட் அடிக்க போகிறேன். பிக் பேக்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், என்னோட கூட வர ஒரு 3 பேரை அங்கங்கே நிற்க வைக்கிறேன். 3 பேர் ஒன்றா போகிறோம் அல்லது ஒரு 4 பேர் ஒன்றா போகிறோம். சரியா? 4 பேரும் ஒன்றா போயிட்டு 3 பேரை அப்படி சுற்றி நிற்க வச்சுட்டு நான் வந்து அவங்ககிட்டருந்து பொருளை திருடுறேன், பிக் பேக்கெட் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அஃபென்ஸ் வரும்? இந்த அஃபென்ஸ் வந்துடும். இப்போது எக்ஸ்டார்ஷன், அடுத்த அக்ரவேட்டட் ஃபார்ம் வந்து எக்ஸ்டார்ஷன். இப்போ தெஃப்ட்டுக்கும் எக்ஸ்டார்ஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது வரும். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரிப்பரேஷன் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், எடுத்துகிட்டு போகிறேன், டெட்லி வெப்பன்னா எடுத்துகிட்டு போகிறேன். எக்ஸ்டார்ஷன் வரும்போது whoever intentionally puts any person in fear of any injury to that person or to any other and thereby dishonestly induces the person so put in fear to deliver to any person any property or valuable security. இப்போ இது படிக்கும்போதே உங்களுக்கு தெஃப்ட்டுக்கும் எக்ஸ்டார்ஷனுக்கும் இருக்கிற டெஃபினேஷனு டிஃப்ரென்ஸு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது ஒரு நபரை வந்து நான் பயமுறுத்திட்டு dishonestly induces the person so put in fear to deliver to any person any property. நான் அதை வந்து without that person consent நான் கொண்டு போயிடுறேன், அது தெஃப்ட்டில் போயிடுது. இப்போ எக்ஸ்டார்ஷன்னா நான் அவனை மிரட்டிட்டு பணம் பறிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த மிரட்டுறது என்னத்துக்காக மிரட்டுறேன் அப்படின்னா, டு டெலிவர் டு எனி பர்சன் எனி ப்ராப்பர்ட்டி, எதனா ஒரு ப்ராப்பர்ட்டியை எனக்கோ என்னிடமோ அல்லது வேற யாராவது ஒரு நபரிடமோ, என்னிடமோ அல்லது வேறு யாராவது ஒரு நபரிடமோ டு டெலிவர் தட் ப்ராப்பர்ட்டி நான் மிரட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஐ ஹவ் கமிட்டட் தி அஃபென்ஸ் ஆஃப் எக்ஸ்டார்ஷன். அங்கே வந்து தெஃப்ட் வராது, எக்ஸ்டார்ஷன் அப்படின்றாங்க. இதனுடைய பனிஷ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினேஷன் 383ல் கூடவே இல்லஸ்ட்ரேஷன், சாரி 383க்கு எக்ஸ்ட்ராஷனில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒரு 2-3 கொடுத்துருக்கேன். அதில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஏ threatens to publish a defamatory libel concerning that unless that gives him money. A thus induces that to give him money. A has committed extortion. இப்போ நான் வந்து ஒரு உன்னை பற்றி நீ சம்பந்தமான ஒரு அவதூறான ஒரு பத்திரிகை போடுவேனோ அல்லது அவதூறான ஒரு செய்தியை நான் வெளியிடுவேன், அதுக்காக நீ பணம் கொடு அப்படின்னு ஒருத்தனை நான் கேட்குறேன், மிரட்டி பணம் படிக்கிறேன். இந்த ஷேரிங் சரியாக வரல. அதில் நான் பேசிட்டேன். அது ஆடியோ உங்களுக்கு வருது. நான் ஹலோ சார், ஆடியோ கிளியரா இருக்கு சார். ஓகே மேடம், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது தான் சார் உங்க ஆடியோ வர மாட்டேங்குது. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா உங்க ஆடியோ உள்ள போயிருது. அப்படியா? ஓகே. ஆமா, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது உங்க சிக்னல் வீக் ஆயிடுது. நீங்க நீங்க ஸ்கிரீன் அங்க படிச்சிட்டு ஆடியோ மட்டும் பேசுங்க சார். கரெக்ட்டா இருக்கு. நம்ம அப்புறம் பிபிடி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க பேசுங்க சார். Thank you சார். Thank you சார். இப்போ அடுத்தது வந்து நான் என்ன பண்றேன், செட்டு கிட்ட அவரோட குழந்தைய கடத்தி வச்சிருக்கேன், ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்ல வச்சிருக்கிறேன்.
நீ என்கிட்ட வந்து ஒரு ப்ராமிசரி நோட்டில் கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடுத்துட்டா மட்டும் உன்னுடைய குழந்தைய வந்து நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஆல்சோ அமௌண்ட் டு எக்ஸார்ஷன் அப்படின்றாங்க. அதே போல் ஒன்று நான் மிரட்டிட்டு இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டு எழுதி கொடுக்க சொல்கிறது, ஒரு ப்ரோ நோட்டை எழுதி கொடுக்க சொல்கிறது, ஒரு செக் எழுதி கொடுக்க சொல்கிறது, இது போல் எதனா ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியை நான் வந்து மிரட்டி எழுதி வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அமௌண்ட் டு எக்ஸ்டார்ஷன். ஸோ இந்த தெப்ட்டு எக்ஸ்டார்ஷன் இருக்கிறத பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்டார்ஷனில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் மஸ்ட். டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ தெப்ட்டுக்கும் எக்ஸ்டார்ஷனுக்கும் இருக்கிற இப்போ மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தெப்ட்டில் அவருடைய கன்சென்ட் இல்லாமல் நம்ம கொண்டு போனால் அது தெப்ட்டு. அவருடைய கன்சென்ட்டு, பட் அந்த கன்சென்ட் எப்படி வருது, மிரட்டி நம்ம அந்த கன்சென்ட்டை வாங்கி அது மூலமாக டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி அவர் கொடுத்தாருன்னா, எங்கிட்டயோ அல்லது வேற ஒரு நபர்கிட்டயோ அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்டார்ஷன்ல போயிடும். இப்போ அதனுடைய பனிஷ்மெண்ட் மேக்ஸிமம் 3 years வந்து பனிஷ்மெண்ட்டு செக்ஷன் 384. இப்போது ஃபஸ்ட்டு வந்து தெப்டினுடைய ஃபார்ம் அப்படியே கிராவிட்டி கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்ஷனுடைய கிராவிட்டி அதில் பார்த்தீங்க அப்படின்னா 385லேருந்து எக்ஸ்ட்ராக்ஷனுடைய கிராவிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்போது நான் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது, ஸோ இன் ஆர்டர் டு த கமிட்டிங் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன், நான் யாரையாவது பயமுறுத்துறேன், அவரை பயத்தில் வச்சுருக்கேன், அல்லது அவனை எதனா ஒரு பயத்தில் அட்டெம்ப்ட் பண்ணுறேன், அட்டெம்ப்ட்ஸ் புட் எனி பர்சன் இன் ஃபியர் ஆஃப் எனி இன்ஜுரி வந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 years. இப்போ அது மிரட்டுறது அட் தி டைம் ஆஃப் கமிட்டிங் எக்ஸ்ட்ராக்ஷன், நான் யாராவது ஒருத்தரை பயமுறுத்தியோ அல்லது பயமுறுத்தத்துக்கு முயற்சி பண்ணாலோ அது வந்து 385. இப்போ அந்த பயமுறுத்தலே வந்து மரணத்தையோ அல்லது ஒரு கொடுங்காயத்தையோ விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பயம். அடுத்து இப்போ சாதாரணமாக மரியாதையாக பணம் கொடுக்கலன்னா நான் இது மாதிரி பண்ணிவிடுவேன், உன்னை பற்றி அவதூறான செயல்களை வெளியிட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அல்லது இது பாரு, உன்னுடைய பொருளை நான் என்கிட்ட ஒன்று இருக்குது, அந்த பொருளை நீ என்கிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா அல்லது இன்னார்கிட்ட போய் ஒரு பணத்தையோ அல்லது ஒரு செக்கையோ அல்லது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இதை கொடுத்துட்டீங்கன்னா நான் குழந்தைய கொடுத்துட்றேன் அப்படின்றதோ, அல்லது உன்னுடைய பொருளை கொடுத்துட்றணும் அப்படின்னா ஒரு மைல்டு ஃபார்மில் கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அதே அந்த ஃபியரை, அதே அந்த பயத்தை வந்து மரணத்தையோ அல்லது ஒரு கொடுங்காயத்தையோ உண்டாக்கக்கூடிய ஒரு பயத்தை உண்டாக்குறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டு 10 years வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அழகாக வருது பாருங்கள், அப்படியே ஒன்று மாற்றி அப்படியே வந்துட்டே இருக்கும். இப்போது அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 387ல் பாருங்க, 386ல் வந்து அவனுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ வந்து டெத்து அல்லது கிரீவியஸ் அட்டை உண்டாக்குறேன் அப்படின்னு சொன்னால் 10 வருஷம். தென் 387லையும் over in order to the committing of extortion puts or attempts to put any person in fear of death or grievous hurt to that person to or any to other அப்படின்னா இதுக்கு வந்து 7 years. இதுவும் 386ம் 387ம் ஏறக்குறைய வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அது இது வந்து சிவியர் பெனால்ட்டி கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, ஒரே நிமிஷம், தண்ணி குடிச்சிட. The fear of death or grievous hurt இருக்கு பாருங்க, அது வந்து இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கணும்னு அவரே கிடையாது. பட் அப்படியே அந்த சமயத்தில் இருக்கணும்னு கிடையாது. இந்த கடிதங்கள் இருக்கிறதுலேருந்து வர்றதுலேருந்து மொத்தமே வந்துடும். இதில்
அது தனக்காகவோ தன்னிடமோ, அது யாருக்கிட்ட இருந்து நம்ம பணத்தை வாங்குறோமோ அவருக்கோ அல்லது அடுத்தவங்களுக்கோ வர்றது, அவர்கிட்ட பணத்தை கொடுக்கறது அல்லது அடுத்தவங்க கிட்ட பணத்தை கொடுக்கறது, ரெண்டுமே அதில் வந்துடும். 388 போட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் ஏற்கனவே சொன்னோம், அவதூறான செயல்களை நான் வெளியிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுன்னு ஒன்று, ஒரு பொருளையோ அல்லது குழந்தையோ அதை ஒன்று கடத்தி எடுத்துன்னு போய் வச்சுட்டு வாங்குறதுன்றது ஒன்று. ஆனால் 388ல் அவன் பேரில் அந்த அவதூறு அப்படின்றதுல கிரேவ் அஃபென்ஸ் எதனா வரா மாதிரி மிரட்டினான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீ வந்து எனக்கு பணத்தை கொடு, அப்படி பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அந்த முந்தானத்து போன வாரத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டான், அவனை நீ தான் கொலை பண்ண அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது. ஒருத்தன் அன்னொன் பர்சன் யாரோ ஒருத்தர் வெட்டுறாங்க, வெட்டினவுடனே நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தங்கிட்ட நீ ஒழுங்காக அதை வந்து எனக்கு பணம் கொடு, பணம் கொடுக்கலன்னா போலீஸ்கிட்ட நீ தான் அவனை வெட்டின அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இதில் அந்த மிரட்டுறது அப்படின்றது என்ன மிரட்டுறதுன்னா, டெத் சென்டென்ஸு அல்லது இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் வரக்கூடிய ஒரு குற்ற செயலை நீ செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன், நீ தான் அதை பண்ண அப்படின்னு நான் சொல்லிடுவேன்னாவே போயிட்டு இப்போ நல்லா ஒழுங்காக இருக்கிறாரு, கொஞ்சம் ஆனஸ்ட்டாக அவர் உண்ட ஒரு வேலை உண்டுன்னு போகிறவர், அவர்கிட்ட போய் நீ தான் அதை கொலை பண்ணேன்னு சொல்கிறேன் அல்லது நீ தான் வந்து அவனை வெட்டினேன்னு நான் சொல்லுவேன், எனக்கு மரியாதை நீ பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அது வந்து எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்துடும். இந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் 388 எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்துடும். அதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கும். ஆனால் அதே த்ரெட்டை சப்போஸ் அன்நேச்சுரல் அஃபென்ஸில் கொண்டு போகிறோன்னு வச்சு, நீ அவனோ ஹோமோசெக்சுவல்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 377 அன்நேச்சுரல் அஃபென்ஸில் உன்னை நான் இன்வால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டான லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கும். ஸோ 388ல் அக்குசேஷன் தான் மெயின். அதில் நான் வந்து ஒரு நபர் மீது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை, அந்த தவறான குற்றச்சாட்டுன்னா எந்த தவறான குற்றச்சாட்டு, மரண தண்டனையோ அல்லது வந்து ஆயுள் தண்டனையோ விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை நீ புரிந்ததாக உன் மேலே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மாதிரி பீனல் ப்ரொவிஷன். பட் அன்நேச்சுரல் அஃபென்ஸ் அண்டர் 377ல் உன் மேலே நான் அலிகேஷன் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு அஃபென்ஸ். ஸோ ஒரே செக்ஷன்லேயே 2 அஃபென்ஸு வந்துடுது, 2 பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒன்றுத்துக்கு வந்து 10 இயர்ஸும் ஒன்றுத்துக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து 389ம் அதே மாதிரி தான். 389லேயும் வந்து அதே அக்யூசேஷன் தான். நீ பண்ணிட்ட, நீ பண்ணிடுவேன்னு சொல்லுவேன் அல்லது பண்ணிட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் இது ரெண்டுத்துலையுமே வந்து 377 சொன்னால் அதே பனிஷ்மெண்ட் வந்துடும் ரெண்டுத்துக்குமே. அங்கே வந்து 388க்கும் 399க்கும் 89க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கமிட்ஸ் எக்ஸ்டார்ஷன். 388ல் வந்து whoever commits extortion. ஸோ அவன் அந்த எக்ஸ்டார்ஷன் பண்ணுறான், எப்போ பண்ணுறான், பை புட்டிங் தட் பர்சன். ஒரு நபரை வந்து அந்த எக்ஸ்டார்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு மிரட்டல் அக்யூசேஷன் அவன் மேலே சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் கமிட்ஸ் எக்ஸ்டார்ஷன் அப்படின்னா 388. அட் தி டைம் ஆஃப் இன் ஆர்டர் டு கமிட்டிங் அஃபென்ஸ், முன்னாடியே வந்து அந்த அஃபென்ஸை நான் எக்ஸ்டார்ஷன் அஃபென்ஸை செய்யறதுக்கு முன்னாடியே இதை மாதிரி மிரட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது 389. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ராபரி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. 390ல் வந்து ராபரி. இப்போ ராபரி அப்படின்னா எப்பவுமே ராபரியில் வந்து ஒன்று தெஃப்ட் இருக்கணும் அல்லது எக்ஸ்டார்ஷன் இருக்கணும். இதுவும் வந்து அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் தெஃப்ட் தான். அப்போது தெஃப்டில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ராபரி எய்தர் தேர் மஸ்ட் பி தெஃப்ட் அல்லது எக்ஸ்டார்ஷன். எப்போ தெஃப்ட் வந்து ராபரியாக மாறும், தெஃப்ட் எப்போ ராபரியாக மாறும் அப்படின்னா, ஸோ தெஃப்ட் இஸ் ராபரி இஃப் இன் ஆர்டர் டு தி கமிட்டிங் ஆஃப் தெஃப்ட் ஆர் இன் கமிட்டிங் தி தெஃப்ட் or in carrying away or attempting to carry away property obtained by the theft.
தி அஃபெண்டர் ஃபார் தட் அண்ட் வாலண்டர்லி காசஸ் ஆர் அட்டம்ப்ட்ஸ் டு காஸ் டு எனி பர்சன் டெத் ஆர் அட் ஆர் wrongful restraint or fear of instant death or of instant hurt or of instant wrongful death. வேற ஒன்றும் இல்லை, தெஃப்ட்டு தான் வந்து ராபரி. எப்போ அப்படின்னு கேட்டால், சரியா, அந்த தெஃப்டை நான் செய்யறதுக்காக, இப்போ இன் ஆர்டர் டு த கமிட்டிங் ஆஃப் தெஃப்ட், நான் திருடுவதற்காகவோ அல்லது இன் கமிட்டிங் தெஃப்ட், திருட்டை செய்யும் பொழுதோ, அல்லது அந்த திருடிய பொருளை நான் எடுத்துக்கிட்டு போகும்போது, எப்படி கொடுக்குறாங்க பாரு, திருடுறதுக்கு முன்னாடியோ, எப்போ நான் திருட போகிறேன் அந்த இடத்துல, அல்லது திருடும் பொழுதோ, அல்லது திருடிட்டு நான் வெளியே வரேன், சரியா, திருடிட்டு இன் ஆர்டர் டு கேரி அவே த ப்ராப்பர்ட்டி, அல்லது அந்த ப்ராப்பர்ட்டியை நான் எடுத்துகிட்டு முயற்சி பண்ணும்போதோ, நான் யாரையாவது ஒருத்தரை வாலண்டர்லி காசஸ் ஆர் attempt to cause any person death or hurt. இப்போ வாலண்டர்லின் போது 39 டெஃபினேஷன் வாலண்டர்லினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது தன்னிச்சையாக ஒரு நபருக்கு நான் மரணத்தையோ அல்லது ஏதேனும் ஒரு காயத்தையோ அல்லது ரெஸ்ட்ரைன், wrongful restraint 339 wrongful restraintனா என்ன, தடுக்கிறது அல்லது fear of instant death or of instant hurt of instant wrongful restraint. வேறு ஒன்றும் இல்லை, எதனா ஒரு டெட்லி வெப்பனை வச்சுட்டு நான் இப்போ ஒரு வீட்டில் திருடுறதுக்கு போகிறேன், திருடுறதுக்கு போகும்போதே கையில் வந்து கத்தியை கொண்டு போகிறேன், கையில் கத்தியை எடுத்து வச்சுன்னு ஒரு பெரிய பட்டா கத்தியை வச்சுக்கின்னு நான் யாராவது போய் திருடுறதுக்கு போகிறேன்னு வச்சுக்கணும், யாராவது வந்து என்னை தடுப்பாங்களாம் இல்லையா? அப்போது இல்லையா, திருடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட ஒருத்தனை கத்தியை வச்சு வெளியே கதவை தட்டுறேன், ஒரு வீட்டில் லாக் ஆகிருக்கு, கதவை தட்டுறேன், வீட்டுக்கு வெளியே பெரிய கத்தியை வச்சுன்னு ஒருத்தன் நிற்க வச்சுட்டு நான் பாட்டுன்னு உள்ளே போகிறேன். அப்போது இன் ஆர்டர் டு த கமிட்டிங் ஆஃப் தெஃப்ட், நான் திருடுவதற்காக இந்த ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்டையோ அல்லது ஏதோ தெஃப்ட் வரத்துக்காக நான் நிற்க வைக்கிறேன், அல்லது நான் உள்ளே போய் திருடுறேன், திருடும்போது யாரோ அதை தடுக்கும், அப்போ கத்தியை காமிச்சு மிரட்டுறேன், அப்போவோ, அல்லது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நான் பொருளை திருடிடுறேன், திருடிட்டு வெளியே வரும்போது ஒரு ஆள் வர்றார், சரியா, அப்போவோ, அல்லது திருடின பொருளெல்லாம் நான் மூட்டை கட்டிகிட்டே இருக்கிறேன், எடுத்துகிட்டு போகலான்னு அன்னைக்கு ஒருத்தர் முயற்சிக்கிறார், அவரை நான் மிரட்டுறேன், அப்போவோ, அல்லது எந்த சமயத்துலையும். இப்போ சிம்பிளுன்னு சொன்னோம்னா, திருடுறதுக்கு முன்னாடி, திருடுறதுக்கு பின்னாடி, திருடும் பொழுது, திருட்டு பொருளை எடுத்துக்கிட்டு போகும்போது, அல்லது திருட்டு பொருளை எடுத்துகிட்டு போகிறது முயற்சி பண்ணும்போது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவாங்க பாருங்க. திருடுனா என்னென்ன நடக்கும், ஒன்று திருடுவோம், திருடுறதுக்கு முன்னாடி போவோம், திருடலாம் நினைப்போம், போவோம், அது திருடுறதுக்கு போவோம், திருடுவோம், திருடின பொருள் என்ன பண்ணுவோம், எடுப்போம், எடுக்கிறதுக்கு முன்னாடி மூட்டை கட்டுவோம், மூட்டை கட்டிட்டு எடுத்துட்டு, இந்த எல்லாத்தையுமே அதில் கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கொண்டு வர சமயத்தில் யாரையாவது ஒருத்தரை வந்து அடித்தனாலோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணுறேன், அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அல்லது தடுக்கிறேன், அல்லது கத்தியை காமிச்சு மிரட்டுறேன், உனக்கு வந்து காயம் உண்டாயிடும் அல்லது மரணத்தை உண்டாகிடும் அப்படின்னு மிரட்டுறேன் அப்படின்னா அது வந்து ராபரி. அப்போது எக்ஸ்ட்ராக்ஷன் எப்போ ராபரி அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் ராபரி இஃப் தி அஃபெண்டர், இதுலேயும் அதே மாதிரி தான், அட் தி டைம் ஆஃப் கமிட்டிங் தி எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷனை நான் பண்ணும்பொழுது இஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் த பர்சன் புட் இன் ஃபியர். யார் நான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது யார்கிட்டேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறனோ அவரை மிரட்டி பயமுறுத்தி வச்சுருந்து அவருக்கு மரணம், இதே தான், வேற ஒன்று, மரியாதையாக கொடு, கத்தியை காமிச்சிட்டு. இப்போ அங்கே வந்து சிம்பிள் எக்ஸ்ட்ராக்ஷன்னா மரியாதையாக பணத்தை கொடு, நான் இது மாதிரி பண்ணிவிடுவேன், நான் கடத்தி வச்சுருக்கிறேன்னு சொல்கிறது. இது வந்து கையில் கத்தியோ அல்லது ஏதோ ஒரு டெட்லி வெப்பனோ வச்சுட்டு அவர் வந்து இன்ஸ்டன்ட் டெத் இன் ஃபியர் ஆஃப் துப்பாக்கியை வச்சுட்டு நான் மிரட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், அவர் பயப்படுவார் கண்டிப்பாக, இல்லையா? அது மாதிரி மரியாதையாக எனக்கு பணத்தை கொடு, துப்பாக்கி கையில் வச்சுட்டு மரியாதையாக பணத்தை கொடு அப்படின்னு கேட்டால் அப்போ ஒரு இன்ஸ்டன்ட் பயம், உடனடியாக வந்து ஒரு பயம் ஏற்படும் நான். அப்போது அப்படியாப்பட்ட எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த எக்ஸ்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி அவர் பணத்தை எதனா டெலிவரியை ப்ராப்பர்ட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ராபரி. ஸோ எப்போ தெஃப்ட் ராபரி, எப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ராபரி, அப்போ ரெண்டுத்தையுமே உங்களுக்கு ஒன்றா சுருக்கி பார்த்தோம் அப்படின்னா,
யார்கிட்டேருந்து நம்ம திருடுறோமோ அல்லது யார்கிட்டேருந்து நம்ம பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை, மரணத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டு நம்ம அந்த செயலை செய்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ராபரியில் போகுது. இப்போ அதுலேயே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அங்கே இருக்கணும். The offender is said to be present if he is sufficiently near to put the other person in fear of obstructed. நான் வீட்டு வாசலில் ஒருத்தரை நிற்க வச்சிருக்கேன்னு சொன்ன பாருங்க, கத்தியை காமிச்சு நிற்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டு வாசலில் இருந்தால் ரைட்டு. அவனை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் நிற்க வச்சுட்டு வந்தேனா அல்லது அந்த தெரு முனையில் நிற்க வச்சுட்டு வந்தேனா அப்படின்றத பொறுத்து ஒன்று ஒன்றும் வந்து டிபெண்ட்ஸ் அப் ஆன் த ஃபேக்ட்ஸ் உண்டு. ஆனால் பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் சஃபிஷியன்ட்லி நியர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னா ஒரு போதுமான அளவுக்கு அருகாமையில் இருக்கணும், இருந்தாலே போகிறோம். அவர் வந்து ப்ரெசன்ட், அவருடைய முன்னிலையில் தான் அது வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தரை நான் ஏன்னு வச்சுங்க, ஏ வந்து ஓட்ஸ் தட் டவுன். ஒருத்தனை என்ன பண்ணுறேன், ஒருத்தனை கீழே தள்ளுறேன். கீழே தள்ளிட்டு எதுக்காக, அவங்ககிட்ட வந்து பணத்தையும் நான் பொருட்கள் எல்லாம் கொள்ளடிக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காக பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், மணி பர்ஸ் அடிக்கிறதால ஐ கமிட்டட் தெஃப்ட். ஸோ அட் தி டைம் ஆஃப் கமிட்டிங் தெஃப்ட், இன் ஆர்டர் டு கமிட்டிங் ஆஃப் தெஃப்ட் நான் அவரை ரெஸ்ட்ரைன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், ரெஸ்ட்ரைன் பண்ணுறேன். அதாவது ஒன்றும் இல்லை, வழி மடக்கிறேன் நான். இப்போது இந்த ஸ்நாச்சிங் வந்து பின்னாடி இருந்து அறுத்துட்டு போகிறாங்க அப்படின்லாம் வந்து ஸ்நாச்சிங் அது மாதிரி சொல்கிறேன். இப்போ ஸ்நாச்சிங் வந்து ராபரியா இல்லையா அப்படின்றது வரும் பின்னாடி. அதுக்கு முன்னாடி இப்போ தெஃப்ட்ன்றது வித்தவுட் தட் பர்சன் கன்சென்ட், பட் ராபரி எக்ஸ்டார்ஷன்றது வித் பர்சன்ட் ஆஃப் தி அந்த பர்சனோட கன்சென்ட்டோட பண்ணக்கூடியது. இப்போ இந்த இடத்துல நான் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன் பண்ணுறேன். எப்படி வழி மடைச்சி அவங்ககிட்ட வந்து பறிச்சுன்னு போகிறேன், அவனை வழி மறிக்கிறேன், அல்லது அவனை கையில் பிடிச்சி தடுத்து அவன் பின் பேக்கெட்டில் இருக்குது முன்னாடி வரான், அவனை குனிய வைக்கிறேன், அவன் பேக்கெட்லேருந்து நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ அந்த ரெஸ்ட்ரைண்ட் இருந்தாலே போதும், இட் பிகம்ஸ் ராபரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன். சரி, நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தனை சட்டுன்றோன்னா ரோட்டில் பார்க்குறேன். ரோட்டில் பார்க்கும்போது ஒரு துப்பாக்கியை காமிச்சிட்டு மரியாதையாக பர்ஸை கொடுன்னு கேட்குறேன். அவன் கம்முன்னு பர்ஸை எடுத்து கொடுத்துட்றான். இதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்ஸ்டன்ட் ஃபியர் ஆஃப் டெத் அல்லது அர்ட் வந்துடும் இல்லையா. இன்ஸ்டன்ட் துப்பாக்கி வச்சுருக்கேன், துப்பாக்கியை காமிக்கிறேன்னு சொன்னாலே நான் ஒன்று ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த பயத்தில் அவன் இப்போ டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி அவன் பணத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து ராபரியில் போய் நிற்கும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், சட்டையும் ஒரு ஆளை ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, எக்ஸு அண்ட் எக்ஸோட குழந்தை 2 பேரையும் ரோட்டில் பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், அவங்ககிட்டருந்து அந்த குழந்தைய பிடிங்கிட்டு மரியாதையாக கூட அந்த குழந்தைக்கு ஒரு குட்டையில் போட்டுருவேன் அல்லது குளத்தில் போட்டுருவேன், மரியாதையாக பணத்தை கொடு அப்படின்னு நான் மிரட்டுறேன். அவன் கம்முன்னு பணத்தை கொடுத்துட்றான். அப்போது வேறு ஒரு நபர் இப்போ முதல்ல துப்பாக்கி காமிச்சது அப்படின்றது அவனுக்கே, யார்கிட்டேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறனோ அவனுக்கே ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியது, அது ஒன்று. இப்போது அவனை சார்ந்தவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும், அவர்கள் சார்ந்தவர்கள் மூலமாக இவனுக்கு பயத்தை வர வைக்க, அது வந்துச்சுனாலும் ராபரி அப்படின்னு வந்துடும். சரி, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சும்மாவே ஒருத்தனை பார்க்குறேன். இப்போ அவருக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் அந்த குழந்தை இல்லை அவர் கூட. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட, குழந்தை எங்கள் ஆளுங்க கிட்ட தான் வச்சுட்ருக்கேன், சரியா, மரியாதையாக எனக்கு பணத்தை கொடு, பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைய விட்டுட சொல்லுவேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் குழந்தைய நான் இதை நான் பண்ணிவிடுவேன், வெட்டிடுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், பட் இது எக்ஸ்ட்ராக்ஷனில் வருமா அல்லது ராபரி வருமா அப்படின்னு ஒரு கொஷன். இப்போது மறுபடியும் சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், அவங்ககிட்ட குழந்தை உண்மையிலேயே வந்து எங்கள் கேங்கில் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது இல்லையா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உன் குழந்தை வந்து எங்கள் ஆளுங்க கிட்ட தான் இருக்குது, நீ பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால், இப்போ கடத்தி வச்சுட்டு பணம் கேட்குறோன்னு வச்சுங்க, கடத்தி வச்சுட்டு பணம் கேட்குறோம், இது எக்ஸ்ட்ராக்ஷனா அல்லது ராபரியா அப்படின்னு பார்த்தா
இது வெறும் எக்ஸ்டார்ஷன் தான் வரும், ஆனால் ராபரி வராது. ஏன் அப்படின்னா தட்டு வந்து இன்ஸ்டன்ட் ஃபியர் ஆஃப் டெத் ஆஃப் எ சைல்டு இல்லை அப்படின்றாங்க. இன்ஸ்டன்ட்னா அந்த சமயத்தில் அவருக்கு அந்த இன்ஸ்டன்ட்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்ஸ்டன்ட் ஃபியர் இருக்கணும். அந்த இன்ஸ்டன்ட் ஃபியர் இல்லை அப்படின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் எக்ஸ்டார்ஷன், இட்ஸ் நாட் ராபரி அப்படின்ட்டு. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தது எல்லாமே வந்து ஒரு 5 நபர்களுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய 5 நபர்கள் சேர்ந்து சில குற்றங்களை பண்ணால் என்னன்னா, இப்போ 5 நபர்கள் அப்படின்னா 5 பேர் ஒன்றா சேர்ந்து திருடுறாங்க, 5 பேர் ஒன்றா சேர்ந்து ராபரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டெக்காய்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டெக்காய்டின்னா செக்ஷன் 391 வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அதில் when 5 or more persons 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள் கன்ஜாயின்ட்லி கமிட். இப்போ அந்த கன்ஜாயின்ட்லின்ற வார்த்தை தான் வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா அவங்க 5 பேரும் ஒன்றா சேர்ந்து அதை பண்ணணும். சரியா? ஒரு ராபரியை 5 நபர்கள் அல்லது 5க்கு மேற்பட்டவர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஆக மொத்தம் 5 பேர் வரணும், அவ்வளோதான் மினிமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 பேர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டெக்காய்டி. when 5 or more persons conjointly commit or attempt to commit a robbery, or where the whole number of persons conjointly committing or attempting to commit a robbery and persons present and aiding such commission or attempt amount to 5 or more, every person so committing, attempting or aiding is said to commit dacoity. இப்போ ராபரி பண்ணுறதுக்கு போகிறோம். ராபரி பண்ணுறதுக்கு போகும்போது 5 நபர்கள், 5 நபர்கள்னால் யார் யார் வரான் அதில்னா அட்டெம்ப்ட் பண்ணுறவனும் இன்க்ளூட் ஆகிடுவான். அதுக்கப்புறமா வந்து கூட இருந்து நிற்கிறான் பார், நின்று தூண்டி விட்றான் பார், அவனும் வந்துடுவான். அல்லது அதை தூண்டி விடுறது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவனை இன்டியூஸ் பண்ணுறவன் வந்துடுவான். அல்லது ஃபெசிலிட்டேட்டிங் தி கமிஷன் ஆஃப் ஆஃபன்ஸ், எய்டிங் எ பர்சன் அப்படின்னா ஃபெசிலிட்டேட்டிங் தி கமிஷன் ஆஃப் ஆஃபன்ஸ். ராபரி செய்வதற்காக யாருக்காவது ஃபெசிலிட்டேட் பண்ணா அப்படின்னு சொன்னால் அவனை வந்துடுவான். ஆக மொத்தம் டெக்காய்டின்ற டெஃபினேஷனை வரணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் 5% இருக்கணும். இதில் எதனா ஒன்று அவன் பண்ணியிருக்கணும். சரியா? எதனா ஒன்று பண்ணியிருக்கணும். ஒன்று அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கணும் அல்லது கூட ப்ரெசன்ஸில் இருக்கணும் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு இதெல்லாம். அதே போல் டெக்காய்டிலையும் வந்து ஒன்று தெப்ட் இருக்கும் அல்லது வந்து எக்ஸ்டார்ஷன் இருக்கும். சரியா? தெப்ட்டு அல்லது டெக்காய்டி ரெண்டுத்துல எதனா ஒன்று இருக்கும். சாரி, தெப்ட்டு அல்லது ராபரி ரெண்டுத்துல எதனா ஒன்று இருக்கும். அது கூடவே எக்ஸ்டார்ஷனும் வந்து தெப்ட் இருக்கணும் அல்லது எக்ஸ்டார்ஷன். தெப்ட் அண்ட் எக்ஸ்டார்ஷன்ல ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா தான் அக்ரவேட்டட் ஃபார்ம் ராபரின்னு வந்துடும். அப்போது அந்த அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் தெப்ட் ஆர் எக்ஸ்டார்ஷனை பண்ணக்கூடிய ஆட்கள் குறைந்தபட்சம் 5 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து டெக்காய்டி அப்படின்றதுக்கு அதனுடைய பேர். டெஃபினேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது அதில். இப்போது ராபரின்னு டெஃபினேஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து டெக்காய்டின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்ட பிறகு மறுபடியும் ராபரிக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ராபரிக்கு உண்டான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். சரியா? இப்போது சில செக்ஷன்ஸ் இருக்கு. சில செக்ஷனில் வந்து அதுக்குள்ளவே ஒரு ஹிடன் செக்ஷன் இருக்கும். அதில் அதுதான் ரொம்ப கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டியது. ஆஸ் அ ப்ராசிக்யூட்டர்ஸ் நாங்கள்லாம் கொஞ்சம் அதை டீப்பாக பார்ப்போம். டிஃபென்ஸில் இருக்கும்போது பெரும்பாலும் நம்ம அதை பார்க்கறது கிடையாது டீப்பாக. பட் அதையும் பார்க்கணும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டிஃபென்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த 392 எடுத்துக்கோங்க. 392 வந்து பனிஷ்மெண்ட் ராபரியில் வந்து விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 years அல்லது அதே ராபரி இஸ் கமிட்டட் ஆன் தி ஹைவே பிட்வீன் சன்செட் அண்ட் சன்ரைஸ் அப்படின்னு இந்த சார்ஜ் ஃப்ரேமிங் அப்போது கூட இதை சொல்லியிருப்பேன். அதுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 14 years வரைக்கும் கொடுக்கலாம். இந்த 60 days தியரி அண்ட் 90 days தியரி அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் தியரி ஃபார் மேண்டேட்டரி பெயில் 167 பெயிலுக்காக சொல்லும்போது சொல்லுவோம். அதில்
இப்போ இந்த அஃபென்ஸை நடத்தும் போது மட்டும் கொஞ்சம் வெறும் இப்போ சில சமயத்தில் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இட் இஸ் ப்ரொவைடட் ஃபார் ஜட்ஜஸ் டு கிவ் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் வந்து டைம் ஆஃப் இப்போ சார்ஜ் ஃப்ரேமிங் அப்போவும் சார்ஜ் ஃபைல் பண்ணுறப்போ நான் சொன்னேன் டேட்டு டைமு முக்கியம், பிளேஸும் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த இடத்துல வந்து ராபரிலையும் அதே மாதிரி தான் வந்து டைமும் பிளேஸும் சொல்லணும். அந்த பிளேஸ் வந்து ஹைவேவா இருந்து பிட்வீன் சன்செட் அண்ட் சன்ரைஸா இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ 14 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். அப்போ டிஃபென்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து இது மாதிரி இந்த குற்றத்தை ராபரி பண்ணியிருக்கீங்க, வெறும் மைல்டாக அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல இதை மாதிரி நீங்கள் கத்தியை காமிச்சு மிரட்டி நீங்கள் வந்து கொள்ளை அடிச்சிருக்கிறீங்க, அதனால நான் சார்ஜில் உங்களுக்கு கொள்ளை அடித்ததுக்காக உங்க மீது குற்றச்சாட்டு வணங்குகிறேன்னு சொல்லிடுவாங்க. தே ஃப்ரேம் சார்ஜஸ் அண்ட் ராபரி. இப்போ டிஃபென்ஸில் நம்ம நடத்தும் பொழுது அப்போ டிஃபென்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், இப்போது ஒன்று அஃபென்ஸ் நடந்தது சன்செட் அண்ட் சன்ரைஸில் இல்லை அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம், அல்லது இட் இஸ் நாட் ஆன் தி ஹைவே அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். இதை சேஃபாக நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் 14 இயர்ஸுக்கு போயிடும். எடுத்தோம்னா அங்கேயே மினிமைஸ் பண்ணிடலாம், 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினிமைஸ் பண்ணிடலாம். அப்போ 14 இயர்ஸ் கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்போ அந்த பிளேஸ் ஒரு பெட்ரோல் பங்க்கில் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க் வந்து எங்கே இருக்குது, இது பெட்ரோல் பங்க்குன்னு மட்டும் இல்லை, ஒரு கடையில் கொள்ளடிக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ராபரி பண்ணுறாங்க, அப்படி ராபரி பண்ணுற இடம் ஹைவேவா இல்லையா? ஹைவேன்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வந்து ஹைவேன்றது நமக்கு தெரியும், சில சமயத்தில் ரோடு பெருசாக இருக்கும், வெதர் இட் இஸ் ஹைவே ஆர் நாட்னா இட் இஸ் நாட் ஹைவேன்னு சொல்லுவாங்க. அப்போது அது மாதிரி அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் இருந்துச்சுன்னா வெதர் இட் வில் கம் வித்தின் தி பர்வி ஆஃப் ஹைவே ஆர் நாட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த டிஃபென்ஸை எடுக்க முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி பனிஷ்மெண்ட் ஃபார் ராபரியில். பிஃபோர் சன்செட் அண்ட் சன்ரைஸ்னாக்கா ஒரு பனிஷ்மெண்ட் 10 இயர்ஸ், ஆஃப்டர் சன்செட் அண்ட் சன்ரைஸ்னா ஒரு பனிஷ்மெண்ட் 14 இயர்ஸ். அதுக்கு அப்போ முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்துச்சுன்னா 60 டேஸில் மேண்டேட்ரி பெயில், செகண்ட் பார்ட் வந்துடுச்சுன்னு சொன்னால் 90 டேஸில் தான் மேண்டேட்ரி பெயில் கொடுக்க முடியும். ஸோ ஹைவேவாக இருக்கணும், பிட்வீன் சன்செட் அண்ட் சன்ரைஸாக இருக்கணும், அதை பார்த்து. அடுத்தது வந்து அட்டெம்ப்ட் டு கமிட் ராபரி. இப்போ அதே ராபரியை வந்து அட்டெம்ப்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் வந்து 7 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அட்டெம்ப்ட் சாதாரணமாக வந்து நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போதே நான் சொல்லிட்டு இருப்பேன், அட்டெம்ப்ட்ன்றதுக்கு தனியாக ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கடைசி செக்ஷன் 511 வந்து அட்டெம்ப்ட் பண்ணால் என்னென்ன அப்படின்னு கொடுப்பாங்க. பட் அதுக்கு வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் வந்து பனிஷ்மெண்ட்டுன்னு கொடுக்காததுக்கு பதில் அந்த குற்றத்தை முயற்சி பண்ணால், எந்த குற்றத்தை முயற்சி பண்ணால் அப்படின்னா அட்டெம்ப்ட்டுக்கு எங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்கலையோ அப்போ தான் அதை யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் 392 பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறார், அட்டெம்ப்ட் தான் பண்ணுறார். இப்போ 392 ரெட் வித் 511 போட முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சு நீங்கள் 392 ரெட் வித் 511 போடக்கூடாது, அதுக்கு பதில் 393 தான் போடணும். இதுதான் வந்து சார்ஜு. ஸோ அட்டெம்ப்ட் இட் செல்ஃப் ப்ரொவைடட் வித் பனிஷ்மெண்ட். அந்த அட்டெம்ப்ட் ஆஃப் ராபரிக்கு மட்டுமே வந்து பனிஷ்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதால 392 ரெட் வித் 511 போடக்கூடாது, போட்டால் சார்ஜ் தப்பு. அதுக்கு பதில் அட்டெம்ப்ட் ஆகிருந்தால் 393 தான் வந்து சார்ஜை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு. அடுத்து 394ல் ராபரி பண்ணும்போது யாராவது தன்னிச்சையாக ஒரு காயத்தை உண்டாக்குகிறார்கள், வாலண்டர்லி காசிங் அட் இன் கமிட்டிங் ராபரி. அதுக்கு இஃப் எனி பர்சன், யாராவது ஒரு நபர் வந்து இன் கமிட்டிங் ஆர் இன் அட்டெம்ப்டிங் டு கமிட் ராபரி, சரியா, ராபரி செய்யும் பொழுதோ அல்லது ராபரி செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுதோ வாலண்டர்லி காசஸ் அட், தன்னிச்சையாக யாருக்காவது காயத்தை உண்டாக்கினால் அப்போ அந்த நபரும் அல்லது அவர் கூட எனி அதர் பர்சன் ஜாயின்ட்லி கன்சர்ன்ட் இன் கமிட்டிங் ஆர் அட்டெம்ப்ட் டு கமிட் சச் ராபரி, அவர் கூட வேற யாராவது போய் இருந்து ஜாயிண்டாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் என்ன தண்டனை அவங்களுக்கு அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் 10 இயர்ஸ். ஸோ 392 அல்லது 393 பண்ணும்பொழுது
எதனா ஒரு வாலண்டரி காசஸ் அட். இப்போது வாலண்டரி காசிங் அட் அப்படின்னா அங்கே நமக்கு பீனல் ப்ரொவிஷன் எங்கே வந்துடும்? 323 வந்துடும். சரியா? 323லேருந்து 326. வாலண்டரி காசிங் ஹட் 323. வாலண்டரி காசிங் சிம்பிள் அட்னா 323. அதே சிம்பிள் அட்டை வித் டெட்லி வெப்பன் அப்படின்னு பண்ணாங்கன்னா 324. அந்த வாலண்டரி காசிங் கிரீவியஸ் அட்டுன்னா 325. அந்த வாலண்டரி காசிங் கிரீவியஸ் அட்டை எதனா ஒரு டெட்லி வெப்பனோட பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 326ன்னு போயிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் கேல்குலேஷன் மாதிரி ஒன்று. 392 ஆர் 393 ப்ளஸ் 323. சரியா? 392 ஆர் 393 ப்ளஸ் 323 இஸ் ஈக்குவல் டு 394. ராபரி பண்ணும்பொழுதோ சரியா, அந்த அல்லது ராபரி பண்ணுவதற்கு முயற்சி செய்யும் பொழுதோ யாராவது சமீட்சையாக காயத்தை உண்டாக்கினார், 323 உண்டாக்கினால், 323 மட்டும் இல்லை, 324னாலும் அக்ரவேட்டட் ஃபார்முக்கு போயிடும், 325 வந்து 326னாலும் அக்ரவேட்டட் ஃபார்முக்கு போயிடும். அதனால இவங்க சொல்றது அட்டுன்னு ஒரே வார்த்தையோட முடிச்சிடுறாங்க. அட் அப்படின்ற வார்த்தையோட முடிச்சிடுறாங்க இதில். ஏன்னா அந்த இதில் வாலண்டரி காசிங் சிம்பிள் அட்டு, வாலண்டரி காசிங் கிரீவியஸ் அட்டுன்னு போட்டோம்னா என்ன ஆகும்? வாலண்டரி காசிங் சிம்பிள் அட்டுனா 323 324 அப்போ டெட்லி வெப்பன். அதுதான் என்ன பண்ணுவாங்க, செப்பரேட்டாக சாரி 397 and 98க்கு அங்கே கொண்டு போயிருப்பாங்க. அது வரும்போது பார்க்கலாம். ஸோ இங்கே சிம்பிளாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான் 392 ஆர் 393 ப்ளஸ் 323 இஸ் ஈக்குவல் டு 394 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து டெக்காய்டி நாங்கள் 391 டெஃபினேஷன் டெக்காய்டி பார்த்தோம் இல்லையா? அந்த டெக்காய்டிக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டால் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அல்லது 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். அதில் 395. இப்போது சார்ஜ் ஃப்ரேமிங் பண்ணும்போது இப்போ ஏன்னா இதை சொல்லணுமேன்றதுக்காக இதையும் சொல்கிறேன். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 34 ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்கிறாங்க, when more are ஒன் ஆர் மோர் 2 ஆர் மோர் பர்சன்ஸ், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குற்றத்தை செய்யும் போது அப்படின்னு சொல்கிறோம். அதில் 34லேருந்து 38 வரைக்கும் வந்துடும். பெரும்பாலும் நம்ம இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் தி காமன் இன்டென்ஷன் 34 இன்வோக் பண்ணுறோம். இப்போது 34 இன்வோக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் வந்து 2 பேருக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 பேர் இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ அது தனியாக 141லேருந்து ஆரம்பித்து 147 அன்லாஃபுல் அசம்பிளின்னு அது ஒரு கேட்டகரியில் கொண்டு போயிடுவாங்க. பட் அட் கேசஸில் வரும்போது, இப்போ தெஃப்ட் கேசஸில் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா டெக்காய்டி அப்படின்னு போடுறாங்க. ஒன்ஸ் வேர்டில் வந்து டெக்காய்டி, அதான் சொன்னேன் சார்ஜ் ஃப்ரேமிங் அப்போ கூட உங்களுக்கு சொன்னேன். ஒரு வேர்டில் ஒரு சட்டத்தில் வந்து ஒரு குற்றத்திற்கு ஏதேனும் குறிப்பிட்ட பெயர் ஒன்று வழங்கப்பட்டிருக்குமானால் அந்த குறிப்பிட்ட பெயரை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டால் மட்டும் போதுமானதுன்னு சொல்லுவாங்க. இப்போ டெக்காய்டி அப்படின்னு whoever commits டெக்காய்டி அப்படின்னு 395ல சொன்னாலே டெக்காய்டியோட மீனிங் போயிடணும் செக்ஷன் 391ல. அப்போது 391ல என்ன சொல்கிறாங்க, when 5 or more person conjointly committing robbery அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ இதனுடைய என்ன அர்த்தம்னா whoever conjointly when 5 or more person conjointly committing robbery shall be punished. அவ்வளோதான். அதுக்கு பதில் தான் ஒரே வார்த்தை டெக்காய்டின்ற வார்த்தையை போடுறோம். வித் ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 10 இயர்ஸ் அல்லது ஃபைனும் போடலாம். லைஃபு அல்லது 10 இயர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போது 392 அல்லது 393 அல்லது 3 பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணும்பொழுது 5 பேர் அதில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரெட் வித் 34 போடலாமா? 392 5 பேர் இருக்காங்க, அக்யூஸ் A1 to A5 வச்சுக்கோங்க. 392 ரெட் வித் 34 போடலாமா அப்படின்னா போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் போட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா அந்த 5 நபர்கள் சேர்ந்து அந்த ராபரியை பண்ணாங்கன்னு சொன்னால் அதனுடைய அது அஃபென்ஸ் பேரே மாறி போயிடுச்சு, டெக்காய்டின்னு மாறி போயிடுது. அதனால் நம்ம 395க்கு கொண்டு வந்துடுறோம். அடுத்தது 395 போடும்போது 395 ரெட் வித் 34 போடலாமா வேணாமான்றது ஒரு கொஸ்டின். ஏன்னா 5 பேர் இருக்காங்க இல்லையா, 5 பேருக்கு மேலே இருக்காங்க இல்லையா, அப்போ 34 போட்டாகணும் இல்லையா.
இப்போ 34ஓட டெஃபினேஷனில் வர மாதிரி ஃபர்தரன்ஸ் ஆஃப் தி காமன் இன்டென்ஷன் 2 or more persons பண்ணாங்கன்னா 34 இன்வோக் பண்ணி தானே ஆகணும். அப்போ இந்த இடத்துலையும் வந்து 395 ரெட் வித் 34 போட்டு தானே ஆகணும் அப்படின்னு ஒரு வாதம் இருந்தால் அது தவறான ஒரு வாதம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த அஃபென்ஸில் குறைஞ்சபட்சமே 5 பேர் இருந்தால் தானே இதை இன்வோக் பண்ண முடியும் இல்லையா? 5 பேர் இல்லைன்னா நீங்கள் இன்வோக்கே பண்ண முடியாது. 392 இப்போ 5 பேர் A1 to A4 இருக்கிறாங்கன்னா நீங்கள் 392 or 393 எதை வேணாலும் போட்டு எந்த அஃபென்ஸ் பண்ணுறாங்களோ அதை போட்டு ரெட் வித் 34 போடலாம். ஆனால் 5 நபர்கள் அப்படின்னு ஒன்ஸ் வந்துடுச்சின்னு சொன்னாலே 395க்கு தான் போய் நிற்கும். அப்போ நீங்கள் அங்கே 392 and 393 போட வேண்டிய அவசியம் கிடையாது. 395 மட்டும் போட்டாலே போகிறோம். ரெட் வித் 34 போட வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் 395 போடணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய மெயின் ஆஸ்பெக்ட் பார்க்கணும் நம்ம. அடுத்து அதே அந்த 395 டெக்காய்டியை ஒரு கொலையோடு செய்கிறாங்க, வித் மர்டர் பண்ணாங்கன்னா என்ன செக்ஷன்? இஃப் எனி 1 of 5 or more persons, அந்த டெக்காய்டி பண்ணக்கூடிய யாராவது ஒரு நபரோ அல்லது அதற்கு மேற்பட்ட 5 பேரில் யாராவது ஒருத்தரோ அதுக்கு மேற்பட்டவங்களும் கன்ஜாயிண்டாக ராபரி டெக்காய்டி பண்ணும்பொழுது கமிட்ஸ் மர்டர் இன் சோ கமிட்டிங் டெக்காய்டி. இப்போ 5 பேரை டெக்காய்டி பண்ணுறாங்க. டெக்காய்டி பண்ணும்போது ஒருத்தரோ அல்லது ஒருத்தருக்கு மேற்பட்ட நபர்களோ சரியா ஒரு கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அந்த 5 நபர்களுக்குமே கொலை பண்ணதாக அர்த்தம். அந்த மரணத்தை உண்டாக்கிய காரணத்திற்காக 5 பேருக்குமே அதில் போகணும். ஏன் இந்த இடத்துல இதை ஸ்பெசிஃபிக்காக இதில் 396 கொண்டு வர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா நான் சொன்னதான் 34 சரியா 34 போட்டதுக்கு பதில் இப்போ அங்கே 302 போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 302ல் வரும்பொழுது அப்போது 34 இன்வோக் பண்ணுவோம் அல்லது 147 இன்வோக் பண்ணுவோம். இங்கே நீங்கள் டெக்காய்டி பண்ணும்பொழுது யாராவது ஒரு நபர் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஈச் அண்ட் எவ்ரிபடி அந்த அதனுடைய ஈக்குவலண்ட்டு டெஃபினேஷன் 34ல் இருக்கக்கூடிய இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் தி காமன் இன்டென்ஷனுக்கு உண்டான ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மீனிங் வரா மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் பர்சன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 பேரில் அல்லது 5 பேருக்கு மேற்பட்டவங்கள யாராவது ஒருத்தம் பண்ணால் கூட சரி 5 பேரும் பண்ணா மாதிரி தான் அர்த்தம். அதுதானே இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் தி காமன் இன்டென்ஷன் ஆஃப் ஆல் வந்துடுது இல்லையா? அதை இங்கே அப்போ 395க்கு யாராவது டெத்தை உண்டாக்குனேன் அப்படின்னு சொன்னால் வெறும் 396 அதை போடலாம். இப்போது நான் முதலே சொன்ன சட்டத்தில் வந்து சில சப்ஸ்டான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், சில வந்து எனேபிளிங் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சிலது இருக்கும். எனேபிளிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் விச் ப்ரொவைட்ஸ் இட் இஸ் நாட் சப்ஸ்டான்ஷியல் அஃபென்ஸ் இட் செல்ஃப். அது வந்து எனேபிளிங் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா விச் எனேபிள்ஸ் தி கோர்ட் டு கிவ் சர்டன் பனிஷ்மெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ். அதுதான் வந்து எனேபிளிங் ப்ரொவிஷன். 34 511 இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? 109 120 இதெல்லாம் வந்து எனேபிளிங் ப்ரொவிஷன். சிலதில் வந்து அதிலே சப்ஸ்டான்ஷியல் அஃபென்ஸ் ஒரு பார்ட்டில் இருக்கும், எனேபிளிங் ப்ரொவிஷனும் ஒரு பார்ட் வந்துடும். இப்போது 397ல் என்ன சொல்கிறாங்க? ராபரியோ அல்லது டெக்காய்டியோ பண்ணும்பொழுது attempt to cause or death or grievous hurt. If at the time of committing robbery or dacoity, the offender uses any deadly weapon or causes grievous hurt to any person, so attempts to cause death or grievous hurt to any person, the imprisonment with which such offender shall be punished shall not be less than 7 years. இதில் வந்து இட்ஸ் நாட் ஏ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஃப்ஐஆர் போடும்போதே சில போலீஸ் அப்படி பண்ணுவாங்க, அதை மாற்ற சொல்லியிருக்கோம், மாற்றிடுவாங்க சில பேர். வெறும் 397ல் போட்டிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ராபரி பண்ணுறாங்க, கத்தியை காமிச்சு மிரட்டுறாங்க, மிரட்டிட்டு போனாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 397 போடுவாங்க. சில ஆஃபீஸர்ஸ் கூட கேட்டிருக்காங்க, அது எப்படி ஒரு கோர்ட்டில் வந்து நான் கூட ஒரு 392 ரெட் வித் 397 ஒரு டிராஃப்ட் சார்ஜ் ஷீட் ஒன்று கொடுத்து அனுப்புகிறேன். பட் இல்லைன்னா ஜட்ஜு என்ன சொல்கிறாரு வந்து அது எப்படி ஒன்று போட்டால் 392 போடணும், இல்லைன்னா தனியாக நீங்கள் 397 தானே போடணும். 392 ரெட் வித் 397 எப்படி வரும்? வெறும் 397 மட்டும்தான் நீங்கள் போடணும். நீ போய் 397 ஆல்ட்ரு பண்ணி 392 எடுத்துகிட்டு வெறும் 397 ஆல்ட்ரு பண்ணி கொண்டு வந்தால் தான் நான் பிஆர்சி நம்பர் கொடுப்பேன்
அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் அப்படி பண்ண முடியாது. போலீஸ் வந்து கேட்குறாங்க, ஐயா நீங்கள் இப்படி தான் மாற்றி கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ சட்டத்துக்கு புறம்பா நான் எப்படி மாற்றி கொடுக்க முடியும்? கோர்ட்டுக்கு தான் எப்பவுமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அவங்க வேணும்னா அவங்க செக்ஷனை ஆல்டர் பண்ணி, இல்லை நான் 392 ரெட் வித் 397க்கு நான் ஃபைலுக்கு எடுக்க மாட்டேன், வெறும் 397க்கு தான் ஃபைலுக்கு எடுப்பேன்னு அவங்க எடுக்கலாமே தவிர நான் வந்து சட்டத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் வாக்குவாதம் ஓடிட்டே இருக்கு. சரியா? இப்போது அதுதான் சொல்கிறாங்க. இப்போ வெறும் 397 போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட் இஸ் தி பனிஷ்மெண்ட்? சரியா? அந்த இடத்துல ஷட் நாட் பி லெஸ் தென் 7 இயர்ஸ்னா அப்போ தேர் ஷுட் பி சம் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இருக்கணும் இல்லையா? சரியா? தி இம்ப்ரிசன்மெண்ட் வித் விச் சச் அஃபெண்டர் ஷால் பி பனிஷ்ட் ஷால் நாட் பி லெஸ் தென் 7 இயர்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? எதனா ஒன்று அதிகமான மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டும் ஒன்று கொடுக்கணும். மினிமம் பனிஷ்மெண்ட்டே 7 இயர்ஸ். அப்போது சப்போஸ் ஷால் பி பனிஷ்ட், சரியா, வித் 7 இயர்ஸ் அல்லது பனிஷபிள் எக்ஸ்டெண்டட் டு 7 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம இட் இஸ் ஏ சப்ஸ்டான்ஷியல் அஃபென்ஸ். வெறும் 397 மட்டும் போடலாம். பட் இதில் ஷட் நாட் பி லெஸ் தென் 7 இயர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. நான் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இல்லை. அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் அப்படின்னா த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ப்ரொவைடட் அண்டர் ராபரி அண்ட் டெக்காய்டி இஸ் தி மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட். ஸோ மினிமம் பனிஷ்மெண்ட் தான் 7 இயர்ஸ். ஸோ அட் தி டைம் ஆஃப் கமிட்டிங் ராபரி அண்ட் டெக்காய்டி யாராவது டெட்லி வெப்பனை யூஸ் பண்ணாங்க அல்லது அதில் டெஃபினிஷன்ஸில் வரக்கூடிய சில செய்கைகளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எனேபிளிங் எதுக்காக நம்ம அதை சார்ஜ் போடுறோம் அப்படின்னா which enables the court to give a minimum punishment of 7 years அப்படிங்கிறதுக்காக போடுறோம். இப்போ அடுத்தது attempt. இப்போ 392 இங்கே வந்து 392 அல்லது 395 வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் போடுறோம். இப்போ 393 இருக்குன்னு வச்சுக்கோங்க. attempt to commit robbery or dacoity when armed with deadly weapon. இப்போ at the time of attempting to commit robbery or dacoity the offender is armed with any deadly weapon அப்படின்னா இதுவும் ஒரு enabling provision. The imprisonment with which such offender shall be punished shall not be less than 7 years. இதுவும் அப்போ enabling provision தான் இல்லையா? அப்போ என்ன ஒரு வித்தியாசம் அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே 397 பார்த்தீங்கன்னா at the time of committing robbery or dacoity, இங்கே வந்து at the time of attempting to commit robbery or dacoity. ஸோ 392க்கு attempt பண்ணாங்கன்னா அப்போ 392 ரெட் வித் 511 ரெட் வித் 398 அப்படின்னு போடலாமா? ஏன்னா 392க்கு அட்டம்ப்ட், சரியா, அதுக்காக 392 ரெட் வித் 511. அடுத்தது அட்டம்ப்ட்டுக்குன்னு வரும்போது மினிமம் பனிஷ்மெண்ட் 398 போடலாமான்னா ஆக்சுவலாக போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுதான் முதலே சொன்னேன், 392ஓட அட்டம்ப்ட் தான் 393. ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் இருக்கிறதால 393 நம்ம இன்வோக் பண்ணுறோம் அட்டம்ப்ட்டுக்கு. அதே அட்டம்ப்ட்டுக்கு அட் தி டைம் ஆஃப் கமிட்டிங் ராபரி ஆர் டெக்காய்டி ஆர்ம்டு வித் டெட்லி வெப்பன்னா 393 ரெட் வித் 398 தான் போடணும். 397ம் போடக்கூடாது. இதெல்லாம் தான் அந்த மெயினாக நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? இப்போ இதில் ராபரி ஆர் டெக்காய்டி அட்டெம்ப்ட் காஸ்ட் 392 ரெட் வித் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. 392வா ரெட் வித் 397, 393யா ரெட் வித் 398, அவ்வளோதான். வேறு கன்ஃபியூஷனே தேவையில்லை. நீங்கள் செக்ஷனை மட்டும் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது வந்துடும். அடுத்து ஜென்ரலாக ஒன்று எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு ஒரு குற்ற செயலை ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டென்ஷன், மென்ஸ்ரியான்னு சொல்கிறோம். அடுத்தது ப்ரிப்பரேஷன் அண்டு கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்றதுக்காக சொல்கிறேன். இன்டென்ஷன் இருக்கணும் எல்லா இடத்துலையுமே. வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்டென்ஷன் வந்து ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம், பட் சப்சிக்வெண்ட் கான்டாக்டில் பண்ணிக்கலாம். பட் இன்டென்ஷனுக்கு உண்டான வேர்டிங் சில இடத்துல கொடுத்துருப்பாங்க சார். சம் டிஸானஸ்ட்லி, வாலண்டர்லி, வாண்டன்லி, மெலிகன்ட்லி, அது மாதிரி நிறைய சில வார்த்தைகள்லாம் இருக்குது. அது மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரிப்பரேஷன் எப்பவுமே வந்து மியர் ப்ரிப்பரேஷன், மியர் இன்டென்ஷன் இஸ் அன் அஃபென்ஸ் ஆர் நாட் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒருத்தனை வந்து எனக்கு கொலை பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் தான் இருக்குது, வெதர் ஐ கமிட்டட் எனி அஃபென்ஸ் அப்படின்னா ஐ ஹவ் நாட் கமிட்டட் எனி அஃபென்ஸ். இன்டென்ஷன் இருந்தால் மட்டுமே போகிறேன். ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் இருக்குது, எனக்கு இன்டென்ஷன் இருக்குது. அதுக்காக நான் போய் என்ன பண்ணுறேன், ஒரு பிஸ்டல் ஒன்று வாங்குகிறேன். பிஸ்டல் வாங்கி என் கையில் வச்சுக்கிறேன். இப்போது நான் எதனா குற்றம் செய்தேனா? இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் இன்டென்ஷன்,
அல்லது ப்ரிப்பரேஷன். இன்டென்ஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் ரெண்டு தான் இருக்குது, கமிஷன் வரல. ஸோ அஃபென்ஸ்னா என்ன? an act or omission. ஆக்ட்னா என்ன? கமிஷன் ஆர் ஒமிஷன், வேற ஒன்றும் இல்லை. கமிஷன் ஆர் ஒமிஷன் மேட் பனிஷபிள் அண்டர் லா, அதுதானே அஃபென்ஸு. அப்போது மியர் இன்டென்ஷன் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அண்ட் மியர் ப்ரிப்பரேஷன் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட், ஒன்லி த கமிஷன் இஸ் மெயின். ஆனால் சின்னது இதுக்கு நம்ம சட்டத்தில் முதல்ல சொல்லும் போதே அடிக்கடி சொல்லிட்டு, சட்டத்தில் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க, அல்லது அதனுடைய எக்ஸப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த சில எக்ஸப்ஷனில் மியர் ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப் இஸ் அன் அஃபென்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து 399. மேக்கிங் ப்ரிப்பரேஷன் டு கமிட் டெக்காய்ட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக டெக்காய்டின்ற வார்த்தை வந்துடுச்சு. அப்போது மினிமம் வந்து 5 பேர், 5 பேருக்கு மேலே தான். when 5 or more persons preparing to commit dacoity, preparation, whoever makes any preparation for committing dacoity shall be punished with rigorous imprisonment for a term which may extend to 10 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது மேக்கிங் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? எதனா ஒரு இடத்துல முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலானா, ஒரு 5 பேர் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, கஞ்சாயில் கொள்ளை அடிக்கணும், இப்போ அந்த வீட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்குது கொள்ளை அடிக்கணும்னு சொல்லி அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிறாங்க, கடப்பாரை கத்தி இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா யூஸ்வலாக அது மாதிரி போடுவாங்க. சரியா? இதுக்கு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் இதில் கொடுக்க முடியும்? எக்ஸப்ட் கன்ஃபெஷன். அல்லது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கம் பக்கத்தில் போகிறவங்க யாராவது ஒருத்தர் அவங்க பேச்சை கேட்ட மாதிரி போடுவாங்க. சரியா? அவங்களுடைய செயல்கள், அந்த செயல்கள், அந்த ஆக்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அவங்க செயல் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான செயல்களாக இருந்தால் அப்போ தான் வந்து அதில் போட முடியும். சரியா? அப்போது நம்ம எதை ப்ரூவ் பண்ணணும்? ப்ராசிக்யூஷன் தரப்பில் எதை ப்ரூவ் பண்ணணும்? டெக்காய்டிக்கு உண்டான மெம்பர்ஸ் 5 பேர் இருக்காங்களா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தே ஹவ் டிசைன் டு கமிட் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி எதுனா வந்து ஒரு குற்றத்தை செயல், இந்த ராபரியோ இல்லை டெக்காய்டி பண்ணுறதுக்காக, டெக்காய்டி பண்ணுறது ராபரி இல்லை, டெக்காய்டி பண்ணுறதுக்காக அவங்க வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க அல்லது சதி திட்டம் தீட்டி இருக்கிறாங்க, அந்த சதி திட்டத்தின் வாயிலாக இதை மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படி தான் ப்ரூவ் பண்ண முடியும். சரியா? இப்போ 4-5 பேர் இருக்காங்க, இருந்துட்டு ஒருத்தர் வந்து 5 பேர் இருக்காங்க, அந்த வீடு பூட்டி இருக்குது, அந்த வீட்டை நம்ம கொள்ளடிக்கணும், டெக்காய்டி பண்ணணும் அப்படின்னு கொண்டு போகிறாங்க, கொள்ளடிக்கணும்னு போகிறாங்க. அது வீட்டில் யாராவது இருந்தால் இன்வெஸ்டர்னு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஒருத்தர் என்ன பண்ணுறான், நான் போய் வந்து சாவிங்கெல்லாம் மாற்றி வாங்கிட்டு வரேன், சாவிங்கெல்லாம் அந்த வீட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி எதனா சாவி கட்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு போய் டூப்ளிகேட் சாவிங்கெல்லாம் அவர் நிறைய வாங்கிட்டு வரான் அப்படின்னாலே அப்போது இங்கே ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த வெப்பன், சரியா, அந்த வெப்பன் எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிரேக் ஓப்பனுக்காக கடப்பாரை வச்சுருக்கிறான், அல்லது கடப்பாரை வாங்கிட்டு வரான், கத்தி வாங்கிட்டு வரான், துப்பாக்கி வாங்கிட்டு வரான். இது வந்து ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சில பேர் வந்து ரெகுலர் அஃபெண்டர்ஸாக இருப்பாங்க. ரெகுலராக வந்து இப்போ எது மாதிரி ஆட்களை பெரும்பாலும் இது மாதிரி போடுவாங்கன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கும். அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 5 பேர் 5 திருடனுங்க ஒன்றா சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்றதுக்காக வரும். ப்ரூவ் பண்ணுறது வந்து சர்க்கம்ஸ்டான்சஸுக்கு ஏற்ற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ப்ரூவிங் அப்படின்றது ஒன்று வரும். இப்போ அடுத்தது வந்து பிலாங்கிங் டு கேங் ஆஃப் டெக்காய்ட்ஸ். அந்த டெக்காய்ட்ஸோட கேங்கில் இருந்தாலே போதும். இதுவும் ஒரு another example for preparation without any commission power. Over at any time after the passing of this act, இந்த சட்டத்திற்கு பிறகு shall belong to a gang of person associated for the purpose of habitually committing dacoity. Habitually committing dacoity அப்படின்னாலே there must be some previous cases against them. இல்லையா? ப்ரீவியஸ் கேசஸ் என்ன இருக்குது, அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா பண்ணி இஸ் ஏ மெம்பர், ஒன்றுமே குற்றம் பண்ணலைல்ல, இதெல்லாம் தான் சொன்னேன். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு உண்டான தீஸ் ஆர் தி எக்ஸப்ஷன்ஸ்.
ஃபார் கமிஷன்ஸ். சரியா? அப்போது ஒரு டெக்காய்ட்டோட கேங்கில் ஒருத்தன் இருக்கிறான், இஸ் எ மெம்பர் ஆஃப் தி டெக்காய்டிக் கேங் அப்படின்னு சொன்னாலே அந்த டெக்காய்டிக் கேங் யார்? ஹேபிச்சுவலி கமிட்டிங் டெக்காய்ட். அப்போ ப்ரீவியஸ் கேசஸ் இருக்கிறவங்க இருந்து அதில் ஒரு மெம்பராக இருந்தாலே இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 400. அது வந்து அடுத்து தெப்டில் பனிஷ்மெண்ட் ஃபார் பிலாங்கிங் டு கேங் ஆஃப் தீவ்ஸ். திருடர்கள்லாம் இருக்காங்க, அந்த திருடரில் ஒரு மெம்பராக இருக்கிறான். சரியா? அல்லது எங்கன்னா ஒரு இடத்துல அப்படி யார் பிடிக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் சில பேர் வந்து வீட்டை வேவ் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். வேவ் பார்த்துட்டு சிம்பிள் போட்டு போகிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்திருந்தது. வீட்டுக்கு முன்னாடி இது மாதிரி எதனா கூறி இருந்ததுன்னா உடனே அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமராக அது என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு வந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ அது மாதிரி இந்த பழைய படத்தில் காட்டுவாங்க பாருங்கள், அலிபாபா 40 திருடர்களை வீட்டுக்கு முன்னாடி கோடு போட்டு போகுது டு ஐடென்டிஃபை. அதை மாதிரி யாராவது திருடர்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து ஒரு மாறு வேஷத்தில், இப்போ இந்த குடுகுடுப்பக்காரன்னு சொல்லுவோம் அல்லது பாத்திரம் வைக்கிற யாரோ சம்படி எல்ஸ், சரி ஏரோ சம் எக்ஸ் ஆர் ஒய், அவங்க வந்து கேங் ஆஃப் தி அந்த ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் தி கேங்காக இருந்து, சரியா, அவங்க அப்படி வாண்டர் பண்ணுறாங்க அல்லது வந்து ஹேபிச்சுவலாக வந்து தெப்டியோ அல்லது ராபரியோ பண்ணுறதுக்காக டக்ஸ் டெக்காய்ட்ஸில் இல்லாத ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை பனிஷ்மெண்ட்டில் தான் டிஸ்கிரிப்ஷனு டிஃப்ரென்ஸு. சாரி, இப்போது அங்கே வந்து டெக்காய்டி கேங் ஆஃப் டெக்காய்டிஸில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 10 years வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு. இப்போ கேங் ஆஃப் தீவ்ஸில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பனிஷ்மெண்ட் வந்து அப் டு 7 years வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்து வந்து டெக்காய்டி பண்ணுறதுக்காக அசம்பிளிங் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டெக்காய்ட். அப்போது ஒரு 5 பேர் 5 or more persons தானே டெக்காய்டி. அப்போ 5 பேரில் 5 பேருக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் டெக்காய்டி பண்ணுறதுக்காக ஒன்றா கூடுறாங்க அப்படின்னு சொன்னாலே 7 years. சரியா? அங்கே வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் இந்த 399க்கும் 402க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு அங்கே மியர் ப்ரிப்பரேஷன். சரியா? இங்கே வந்து டு கமிட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கமிட்டிங் டெக்காய்டி. அந்த இதில் இப்போ இன்றைக்கி நைட்டு ஒரு இடத்துல போய் நம்ம கொள்ளடிக்கிறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறானுங்க. பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக நைட்டு அந்த இடத்துல குற்றத்தை பண்ணுறதுக்காக வந்து அந்த வீட்டு முன்னாடியோ அல்லது அந்த ஆட்கள் முன்னாடியோ நிற்கிறாங்க, அசம்பிள் ஆகிறாங்க, அடுத்து நம்ம போகலாம் அப்படின்னு அசம்பிள் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் 402 இன்வோக் பண்ணலாம். இப்போது இவ்வளோ நேரம் பார்த்தது ப்ராப்பர்ட்டியில் வந்து எல்லாமே வந்து தெப்ட் அண்டு தெப்ட் ரிலேட், தெப்ட் ஆர் எக்ஸ்டார்ஷன், அதனுடைய ஒன்று அக்ரவேட்டட் ஃபார்ம். அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது சும்மா அந்த ஒரு 2-3 செக்ஷன் மட்டும் சொல்கிறேன் மேடம், முடிச்சிடலாம். ஹலோ எஸ் சார், எஸ் சார் மேடம், இன்னொரு 2-3 செக்ஷன் இருக்குது, இந்த செக்ஷனை முடிச்சிடலாம் மிஸ்அப்ராப்ரேஷன் வரைக்கும். மீதி வந்து அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். இப்போது டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு டெஃபினிஷன் 403 கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா whoever dishonestly misappropriates or converts to his own use any movable property shall be punished with imprisonment அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்ற வார்த்தைகள் வந்து இங்கேயும் இருக்குது, தெப்ட்லேயும் இருக்குது. அப்போது மிஸ்அப்ராப்ரேட்ஸ் ஆர் கன்வெர்ட்ஸ் டு ஹிஸ் ஓன் யூஸ் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்றது தான் ஒரு டிஃப்ரெண்ட். திருட்டுக்கும் இந்த மிஸ்அப்ராப்ரேஷனா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பொசஷன் எப்படி வந்தது அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து மிஸ்அப்ராப்ரேஷனா அல்லது வந்து தெப்டா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். இப்போது நான் ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து செட்டோட ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிறார். சரியா? ஒரு இல்லை ஒரு மொபைல் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்க, மொபைல் ஃபோனு எல்லாமே OnePlus வச்சுருக்கு, ஒரே மாதிரி கருப்பு கலரு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது, டேபிள் மேலே வச்சுருக்கோம். டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன், மொபைல் ஃபோனை மேடத்தோட மொபைல் ஃபோனை எடுத்துக்கிறேன். மேடம் கோச்சிக்காதீங்க, உங்கள் மொபைல் ஃபோன் எக்ஸாம்பிள் சொல்கிறது. மேடத்தோட மொபைல் ஃபோனை நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய ப்ராப்பர்ட்டி தான். சரியா? ஏன்னா ஒரே மாதிரி இருக்குது, சரி நம்ம ப்ராப்பர்ட்டி தானே இது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். சரியா? நான் இப்போ தெப்டா, ஏன்னா மேடத்தோட கன்சென்ட்டுக்கு, அவங்க கன்சென்ட் கிடையாது, வித்தவுட் ஹர் கன்சென்ட் ஐ எம் மூவிங் எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் அண்ட் அவுட் ஆஃப் பொசஷன் ஆஃப்
அப்படின்னு சொன்னால் நான் வந்து திருடலை, சரியா? நான் இப்போ எந்த குற்றமும் நான் செய்யலை, திருடலை நான். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இது எனக்கு கிடையாது, ஐயோ இது வந்து தவறுதலாக அவங்களுக்கு மேடத்தை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டா பரவாயில்ல. ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம ஃபோனை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டானஸ்டாக நான் வந்து அதை என்னுடைய உபயோகத்திற்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐ ஹவ் கமிட்டட் கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன். ஸோ இதுலேருந்தே புரியும் உங்களுக்கு, எல்லாமே வந்து எடுக்கும்போது இருக்குது, அதுக்கப்புறம் அந்த டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் வந்து கன்வர்ஷன் அப்போ எனக்கு வந்தது. தெஃப்ட்டில் வந்து எடுக்கும்போதே எனக்கு டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா தெஃப்ட் வந்துடும். இப்போ அதே போல் நான் என்ன பண்ணுறேன், லைப்ரரிக்கு போகிறேன், அட்வொகேட் லைப்ரரிக்கு போகிறேன், போயிட்டு அவங்க இல்லைன்னும் போது நான் பாட்டு என்ன பண்ணுறேன், இப்போ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, சார் என்கிட்ட பெரிய லைப்ரரி இருக்குது, நீங்கள் எப்போனாலும் யூ கேன் கம் அண்ட் டேக் ஏ புக், எப்போனாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம், நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் எப்போனாலும் வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், எனக்கு வந்து சரி நல்ல பழக்கம் தானே நமக்கு, அதனால நான் போகிறேன் அவங்கக்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன், சரி நம்ம மேடம் தானே, நமக்கு வந்து கன்சென்ட் அவங்க நம்மக்கிட்ட வாய் வழியாக சொல்லலைன்னா கூட இட் இஸ் இம்ப்ளைட். என்ன இம்ப்ளைடு, நம்ம அவங்க லைப்ரரிக்கு நம்ம லைப்ரரியை எடுக்க போகிறோம், ரைட்டா, நம்ம உபயோகப்படுத்த போகிறோம், அவ்வளோதானே சொல்லிட்டு ஐ எம் டேக்கிங் ஏ புக் ஃப்ரம் தி லைப்ரரி. இப்போ அவங்க ஒன்று வாய்மொழியாக எனக்கு ஏற்கனவே கன்சென்ட் கொடுத்து எக்ஸ்பிரஸ் கன்சென்ட் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நம்பிக்கை பேரில் எனக்கு வந்து ஒரு இம்ப்ளைடு கன்சென்ட் இருந்தாலும் சரி, நான் அந்த புக்கை வந்து தி பர்பஸ் ஆஃப் ரீடிங் இட் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐ ஹவ் நாட் கமிட்டட் தி அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட் even though in their absence I have taken the book. ஆனால் அதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த புக்கை வித்துறேன். அப்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் வந்துட்டு நான் வித்துறதால ஐ ஹவ் கமிட்டட் தி அஃபென்ஸ் ஆஃப் கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று, இப்போது ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க, ஜாயின் ஓனர்ஸ் ஆஃப் ஏ ஹார்ஸ் இருக்காங்க, ஒரு குதிரையினுடைய உரிமையாளர்கள் 2 பேருமே, சரியா? நான் வந்து உபயோகப்படுத்தணுன்றதுக்காக அவர்கிட்ட இருந்து அதை கொண்டு போயிடுறேன். நான் உபயோகப்படுத்துறதுக்கு எனக்கு வந்து அதிகாரம் இருக்குது, வித்தவுட் எனி டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஆனால் எடுத்துகிட்டு போனவன் மறுபடியும் நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து ஜாயிண்ட் ஓனராக இருந்தால் கூட ஐ ஆம் லைபிள் டு பி ப்ராசிக்யூட்டட். இப்போ இதில் டெம்பரரி மிஸ்அப்ராப்ரியேஷன்ஸ் ஆல்சோ இஸ் அ மிஸ்அப்ராப்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாடி சொன்ன அந்த எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்னேன், இப்போ மேடத்து மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போய் நான் அடமானம் வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு உபயோகப்படுத்துகிறேன், அப்போ ஒரு அஃபென்ஸு, சரியா? ஆனால் ஒரு 2 நாள் கழிச்சு